काषाय शोभिकमनीयशिखानिवेशम् दण्डद्वयोद्बलकरं विमलोपवीतम् उद्यन्ति ये समिभम् उल्लसद्ऊर्ध्वपुण्ड्रम् रूपं तवास्तु इति राजतचोस्ममाग्र्ये अखिलात्मगुणाभासम् अज्ञानतिमिरापकम् आश्रितानां तु शरणं वन्दे अनन्तार्यदेशिकम् अनितं भजताम् अनन्यभाजां चरणाम्बोरुकमादरेण पुंसां विरदन्नियतं विभूतिनिष्ठां जय रामानुज रङ्गधाम्नि नित्यम्. இந்த ஸ்லோகமானது சுவாமி அனந்தாழ்வான் அனுகிரகித்த ராமானுஜ சதுஸ்லோகி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே முதல் ஸ்லோகம். 4 ஸ்லோகங்கள் அனுகிரகித்தார் சுவாமி அனந்தாழ்வான். 4 ஸ்லோகங்களும் 4 திவ்ய தேசங்களிலே ராமானுஜர் எப்படி ஜெயித்தார், அந்த ஜெயித்த விஷயத்தை ஜெய 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 ராமானுஜா என்று அந்த ராமானுஜருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். ராமானுஜரை அவர் நேரடியாக சேவிக்கக்கூடிய பாக்கியம் என்பது குறைவுதான். ஏனென்றால் அனந்தாழ்வான் இருப்பது திருமலையிலே. சுவாமி ராமானுஜர் அங்கங்கு சஞ்சாரம் பண்ணிருக்கார். முக்கியமா திருவரங்கத்திலே பிரதானம் இருக்கிறார். மேற்கொண்டு அங்கங்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறபடியாலே அவரை சேவிப்பது துர்லபமா இருக்கிறபடியாலே நேரடியான கைங்கரியம், அதாவது காய்க கைங்கரியம், சரீரத்தாலே கைங்கரியம் செய்யக்கூடிய தன்மை அவ்வளவுதும் துர்லபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே மானச கைங்கரியம் எப்படியும் உண்டு. வாச்சிக கைங்கரியமாவது பண்ணலாம் என்ற அபிப்பிராயத்தோடு அவருக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்கிற விருப்பத்தோடு 4 ஸ்லோகங்கள் அனுகிரகித்தார். அது ராமானுஜ சதுஸ்லோகி என்று சொல்லப்படுகிறது. அதிலே நேற்றைய காலட்சேபத்திலே அனிசம் பஜதாம் அனன்யபாஜாம் சரணாம்போருக மாதரேன பும்சாம் விதரன் நியதம் விபூதி நிஷ்டாம் ஜெய ராமானுஜ ரங்கதாம் நித்யம். இந்த ஸ்லோகத்துக்குண்டான அர்த்தத்தை பார்த்தோம். ஆனால் இன்னும் பூர்த்தி ஆகவில்லை. அதுல என்ன தெரிவிக்கிறார் என்றால், இந்த ஸ்லோகத்துடைய மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை பார்த்தால் சுவாமி இந்த லோகத்துக்குண்டான விஷயத்தையும் அதே மேல்லோகமாக இருக்கக்கூடிய சீவை கொண்ட பிராப்தியும் கொடுக்கிறார்னு தெரியாது. அந்த மாதிரி அவர் கொடுப்பாரா? இந்த லோகத்துக்குண்டான கொடுப்பாருன்னா சாமானிய பூர்வாச்சாரியர் எல்லாருமே நமக்கு இங்க இருப்பதற்குண்டான தன்மையை அவர்கள் அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள். ஆனால் இவரும் ஆச்சாரியர் தானே, இவர் விருப்பப்படவில்லை. இருப்பினும் இவர் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறார் தான் இந்த ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. அப்படியானால் இந்த லோகத்தில் இந்த சம்சார மனத்தில் இருப்பதற்கு அவர் கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் எல்லாருமே முமுட்சுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம நினைக்க முடியாது. ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய தன்மையே வேறு. அவரவர்களுடைய பாபன்ய புண்ணிய ரூபமாக இருக்கக்கூடிய அபிலாஷைகள் வேறு. அந்த மாதிரி இருக்கும்போது அவளை கிட்ட வரவழைத்து அவளுக்கு என்ன ஆசையோ, அவ எதை பிரார்த்திக்கிறார்களோ அந்த பிரார்த்தனையின்படி அவர்களுக்கு அது கொடுத்து விட்டு மேற்கொண்டு அவர்கள் கிட்டக்க நெருங்க செய்து அவர்களை பகவதனுவை பிரீத்திக்காக கைங்கரியம் பண்ண வைக்க வேண்டும் என்கிற நிலையிலே தான் சுவாமி ராமானுஜன் இதை கொடுக்கிறார். அதுலதான் நேற்றைய காலக்ஷேபத்திலே ஒண்ணு தெரிவித்தார். பொருந்திய தேசம் வரையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்த அடித்தறிந்தவன் எங்களை ராமானுஜனை அடைபவர்க்கே அப்படின்னு எல்லாமே கொடுக்கிறார். தேசு, பொறை, திரள், புகழ், ஞானம் எல்லாம் கொடுக்கிறார். ஆனா இத மாத்திரம் வந்து கேட்கிறவா அத்தனும் முதல்ல அப்படிதான் வரா. வந்து கேட்கிறா, கொடுத்துடுறார் சுவாமி. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இவரை மாத்தணுமோனோ, எப்படி மாத்தலாம்? தவம் தரும், செல்வம் தகவும் தரும், சலிவாப்பிரவி பவம் தரும், தீவினை பாட்டி தரும், பரந்தாமம் என்னும் திவம் தரும் தீதிலே ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்கட்கு உகந்தருந்தேன் அவன் சீரொன்றி
யானொன்றும் உள்மகிழ்ந்தேன் தெரிவிக்கிறார். இந்த பாட்டுல என்ன இருக்கோ இந்த நிலையின் தகுந்தாற்பால் தான் இந்த ஸ்லோகமே அமைத்திருக்கார் சுவாமி அனந்தாழ்வான். அப்படி தெரிகிறார். தவம் தரம் பரந்தாமனம் திவம் தரம் ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கிறார். முதல்ல தவம் தரும். தவம் என்னால் ஞாசம் என்று சொல்லக்கூடிய பிரபக்தி, அதாவது சரணாகதி. அந்த பிரபக்தியை அப்படி கொடுக்கிறார். தவம் தரும். இதையும் ராமானுஜர் தான் நமக்கு கொடுக்கிறார். நாம என்னமோ நாம சரணாகதி பண்ணணும்னு நினைக்கிறோம். இது கூறத்தாழ்வு தெரிவிக்கிறார். அந்த சரணாகதியில் நீயே பண்ணி வைத்துக் கொண்டாயின்னு தெரிவிக்கிறார். அப்ப தவம் தரும், செல்வம் தகவம் தரும். ரொம்ப சிறந்த உடையதான தகவு. செல்வம் தகவு. தகவனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அங்க கைங்கரியம் பண்ணுவனான ருச்சியை கொடுக்கும். ருச்சி வேணுமோனோ? ருச்சி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ருச்சி என்பது என்ன தெரியுமா? நம்முடைய பணத்துக்கு சமமானது ருச்சி. ஏன்னா ருச்சி இருந்தா தான் இதையும் பண்ண முடியும். அப்ப ருச்சி பிரதானமா இருக்கணும். எதையும் ருச்சி இருந்தா தான் பண்ண முடியும். அதத்தான் தவம் தரும். அப்பன்னா சரணாகதிங்கிற கூடிய அந்த நிலையை கொடுக்கும். சலியா பிறவி பவம் தரும். சலியா பிறவி. இந்த பாட்டு கொஞ்சம் நம்ம அதாவது பிரிச்சா அர்த்தமே மாறி போயிடும். தவம் மேல நம்ம பார்க்க போறோம். ஆனா ரொம்ப காலமாக கடைசியில வருது இந்த பாசனம். தவம் தரும் செல்வம் தகவம் தரும் சலியா பிறவி பவம் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சலியா பிறவி பவம் தரும் அப்படின்னு பிரிச்சா இந்த சம்சாரத்தை கொடுக்கும்னு வருது. இந்த சம்சாரத்தை கொடுப்பாரா சுவாமி ராமானுஜர்? கொடுக்க மாட்டார். ஆனா அந்த பிரிச்சு பார்க்கறது சம்சாரத்தை கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பிரிச்சு பார்க்கப்படுது. தவம் தரும் செல்வம் தகவம் தரும் சலியா பிறவி பவம் தரும் தீவினை பாற்றி தரும். இப்படி எடுத்துன்றோம் சேர்க்கணும். அப்படின்னா சலியா பிறவி பவம் தரும்னா எத்தனை தூரம் இந்த சம்சாரம் வேண்டாம் 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 என்று நம் காலாலே அடித்து உதைத்தாலும் என்ன ஆகுது? அந்த சம்சாரம் விட்ட வந்துட்டுதான் இருக்கு. ஆனா வந்துட்டுதான் இருக்கு. அப்ப அந்த பிறவியை கெடுக்கணுமோனோ? அந்த பிறவியை கெடுக்கக்கூடியது என்னது? அதான் தீவினைகளை போக்கக்கூடியவன் அர்த்தம். சலியா பிறவி பவம் தரும் தீவினை பாற்றி தரும். அப்படிப்பட்ட தீவினையை போக்கி கொடுக்கிறது. இந்த சம்சாரத்திலே மறுபடியும் 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 மாறி மாறி பரபிரப்பம் பிறந்து என்கிறபடி என்று இருக்கும்படியிலேயே அப்ப அந்த சம்சாரத்தை போக்கு கொடுக்கிறது தீவினை பாட்டி தரும் சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா சலியா பிறவி பவம் தரும்னா ராமானுஜர் இங்க எனக்கு இந்த இடத்துல இந்த சம்சாரத்தை கொடுக்குறாரு போட்டுன்னு அர்த்தம் வந்துடும். அது அர்த்தம் இல்லை. சலியா பிறவி பவம் தரும் தீவினை பாட்டி தரும். அப்பன்னா அந்த தீவினையை போக அப்பன்னா சம்சாரத்தை கொடுக்கக்கூடிய இருவினைகள் இருக்கு இல்லையா? புண்ணிய ரூபம் என்ன பாப ரூபம் என்ன? இந்த ரெண்டு கர்மாக்கள். இந்த கர்மாக்களை போக்கி கொடுக்கிறார். சலியா பிறவி பவம் தரும் தீவினை பாற்றி தரும். அப்பனா கர்மங்கள்லாம் போயிட்டு சுவாமகம் கர்மம் போயிடுத்து சதா வித்வான் புண்ணிய பாப்பே விஜய நிரஞ்சன பரமம் சாமி உபயோகித்து கர்மம் போயிடுத்துன்னு இருக்கு. தெரியல. இந்த காலத்துலாம் இந்த பலூன் ஒண்ணு கொண்டு வருவா. இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடுறது. அதுல அந்த காத்து அடிச்சு கேஸ் அடிச்சிருக்கும். அந்த அந்த பலூனை கையில பிடிச்சிட்டு அதுக்கு நூல்ல கட்டியிருப்பான். கட்டியிருக்காடியா அதை கையில பிடிச்சிருந்தா வச்சேன் அது அப்படியே நல்லா மேலேயே இருந்துருக்கும். கீழே வராது. அதுல கேஸ் கொண்டு கீழே வராது. அந்த நூலை கத்திரிச்சுட்டோம் வச்சுக்க அப்படியே போயிடும். நூலை கத்திரிச்சுட்டோம் அது தன்னுடைய இயற்கையான தன்மைக்கு போறதோனும். அதே போல நமக்கு நூல் எதுன்னா எது இருவினை. அதுதான் நூல். அந்த இருவினை என்ன? புண்ணிய பாபங்கள். அந்த புண்ணிய பாபங்களை கத்தரித்து விட்டா அதான் ததா வித்வான் புண்ணிய பாப்பை விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபெய்தி. அந்த புண்ணிய பாபத்தை துளைத்தனா நிரந்தரமாக இருக்கக்கூடிய பரமசாமியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட தாமத்தை கொடுக்கிறாரோ. அப்ப கர்மங்கள் போயிடுத்துனாலே பரந்தாபம் என்னும் சிவம் தரும். அப்பனா அப்படிப்பட்ட திவம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தாமம் பரந்தாமம். அப்படின்னா அந்த தாமம் தான் ஸ்ரீவைகுண்ட தாமம். அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்ட தாமத்தை அத பரமம் யோகம் நலவந்தமில்லதோ நாடு தெல்வி சிம்பி திருநாடு அப்படின்னு தெரியும். அதை கொடுக்கிறார். ஆனா இந்த பாட்டை எல்லாத்தையும் கொடுக்கிறான்னு இருக்கு.
தவம் தரும், செல்வம் தகவம் தரும், சலியாப்பெருவி பவம் தரும், தீவினை பாட்டி தரும், பரந்தாமம் என்னும் திவம் தரும். ஒவ்வொன்னா சொல்லிருக்கேன். எப்படின்னா தவம் தரும், செல்வம் முதல்ல சரணாகதியை கொடுக்கிறார். சரணாகதி கொடுக்குறாங்கன்னா அதை பண்ண சொல்லி அதுக்குண்டான உபகரணங்கள் என்ன, அதுக்குண்டான ஹேத்துக்கள் என்ன, அதை கொடுக்குறார். சரணாகதி கொடுத்து அதுக்கு மேல அந்த சரணாகதியை கொடுத்ததோடு நிறுத்தினா பிரயோஜனம் இல்லை, ருச்சி கொடுக்கணும். அப்ப அந்த கைங்கரிச்ச ருச்சியை கொடுக்குறார். ஏன்னா பண்ணணுமே பண்ணணுமே பண்ணணுமே, இது போல காலட்சத்து வந்திருக்கும், ருச்சி இல்லைன்னா வர முடியாது. இல்ல சுவாமி எல்லாரும் வந்துட்டு இருக்கா, அதே மாதிரி நானும் வந்திருக்கேன், அது பிரயோஜனம் இல்லை. எங்காத்துக்காரங்க ஆலட்சம் போனான்னு சொல்லி வேண்டிதான். எதுக்கு சொல்லுவேன்னா ருச்சியோடு கொடுக்கணும். அந்த ருச்சி இருக்கணும், ருச்சியை கொடுத்து அதுக்கு மேல கர்மங்களை தொலைக்கணுமே. என்னுடைய கர்மா அங்க இருந்ததுன்னா நான் கிளம்பவே முடியாது, மறுபடியும் மாறி மாறி பல பேர் அப்படிதான். அப்ப கர்மங்கள் தெரியும். முதல்ல சரணாகதியை கொடுத்து அதற்கு மேல கைங்கரியம் பண்ணுவதற்குண்டான ருச்சியை கொடுத்து அதுக்கு மேல என்னுடைய கர்மங்களையும் தொலைத்து மோட்சத்தையும் கொடுக்கிறார் இல்லையா, அதுதான் தெரிகிறார். அதான் அப்ப தவம் தரும், செல்வம் தகவம் தரும், தலியா பிறவி பவம் தரும். இதுதான் இஷ்டம் விபூதிம் விதரன்னு இதான் எடுத்திருக்க சுவாமி அனந்தாழ்வார். இஷ்டம் விபூதிம் விதரன்னு அப்படின்னா அவரவர்கள் எதை எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்கிறார். அப்ப இந்த லோகத்தில் செல்வத்தையும் கொடுக்கிறார், அந்த லோகத்து அனுபவத்தையும் கொடுக்கிறார். சுவாமி இந்த லோகத்தை செல்வத்தை கொடுத்தா மறுபடியும் பிறக்க மாட்டாருன்னா கொடுக்கச்ச ஜாகிரதையா கொடுத்தார். என்னன்னா அவனுக்கு அந்த ஆசையை பூர்த்தி பண்ணணுமோ, பூர்த்தி பண்ணிட்டு தன் திருமேனி வடிவடுக காத்தார்னா ஓ இத்த போய் ஆசைப்பட்டுக்கினே தவறாச்சேன்னு சொல்லிட்டு அவனே மாறிடுவான், மாறி வடிவன் இல்லையா. அதனால அப்ப அதற்கு மேலே வைகுண்டம் போகணும் ரெண்டு கொடுக்குறாரு. இந்த லோகத்தை இருந்து நான் இதை அனுபவிக்கணும் அதையும் கொடுக்குறார், ஸ்ரீவைகுண்டம் போகணும் ஆசை இருந்தா அதையும் கொடுக்குறார். அதுவும் வேண்டான்னு தேவரை திருவிழா கைங்கரித்து எதிர்வேன். சரி சுவாமி எனக்கு ரெண்டும் வேண்டாம், இந்த லோகத்து அனுபவம் வேண்டாம், அந்த ஸ்ரீவைகுண்டமும் வேண்டாம், அப்ப எதுதான் வேணும், தேவரை திருவடிகளை கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறேன்னா அதையும் கொடுக்குறார், அதையும் கொடுக்குறார் இல்லையா. ஏன்னா நான் பாவனத்தத்தை விட்டுட்டேன், போக்கியத்துவம் தான் எனக்கு பிரதானம். நேற்று நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பாவனத்துவம் போக்கியத்துவம் ரெண்டுமே பார்த்துருக்கோம் இல்லையா. இது சொல்ல வந்து அப்படி போக்கியம் தான் எனக்கு பெருமானம் இருக்குச்சியே. அப்ப பாவனமாக இருந்து கர்மங்களை தொலைத்து மோட்சானந்தத்துக்கு அழைத்து போவேன்னு சொல்ல வரல. எங்க ஆச்சாரியன் தப்பு இது முன்னாடியே பார்த்துருக்கோம். பாவனம்னாலே கூறத்தாழ்வார் நேத்திக்கு சத்தம் போட்டோம்னு பார்த்தோம். திருவரங்கத்தபதினாலே அந்த எம்பெருமானோடைய திருவடி பாவனத்துன்னு சொல்லியே அது இழுக்கு, அது தவறு. போக்கியத்தும் தான் பிரதானம் சொன்னார் இல்லையா. அப்ப அந்த போக்கியத்தை கொடுக்குறாரு, அதைத்தான் தெரிவிக்கிறாரு. ஆக இழுக்குன்னு இனிமே அதை சொல்லி என்ன பண்ண போகிறாருன்னு இந்த திருவடியில அனுபவிக்கிறோம் இல்லையா. அனுபவிக்கச்சே இனிமே சுவாமி திருவடி அனுபவிச்சு என்ன பண்ணணும், திருவடி அனுபவிக்கிறேன் என்ன பண்ணா, போந்தது என் நெஞ்சென்னும் பொன்வண்டு உணதளி போதில் உன் சீரான் தெளி தேனுண்டு அமர்ந்திட வேண்டி நின்பாலுதுவே ஈந்திட வேண்டுமே ராமானுஜா இதுவன்று ஒன்றும் மாந்தையில்லாது இனி மற்றொன்று காற்று மயக்கிடலே. போந்தது என் நெஞ்சென்னும் பொன்வண்டு, என் நெஞ்சு போயிடுத்து எங்க, தேவரீருடைய திருவடி தாமரைகளில் போயிடுத்து. ஆழ்வாரும் தெரிவிக்கிறார், என் நெஞ்சினாரம் அங்கே விழுந்தார் இனி யாரை கொண்டும் உஷாகோன்னு தெரிவிக்கிறார். அதே போல இந்த நெஞ்சு அங்க போயிடுத்து, அவள் அனுபவிப்பு அனுபவம் தொங்கு போயிடுத்து, போனது என்ன பண்ணிட்டு அங்கேயே தங்கிடுச்சு, அங்கே தங்கிட்டு. அப்பனா அதுதான் பரம போக்கியம்னு சொல்றது, அதுதான் பரம போக்கியம். அதோ அப்படின்னா ஆக பாவனத்தை தாண்டி பரம போக்கியமாக இருக்கக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம், உலக இன்பத்தை தாண்டி ராமானுஜர் திருவடி பாவனம்னு வந்தாச்சு. முதல்ல கண்டு கேட்டு உட்டு மூந்து உண்டு உள்ளம் தெரிவடி அரவில்லா சிற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐஸ்வர்ய அனுபவம், இந்த உலக இன்பத்தை விட்டுவிட்டு ராமானுஜருடைய திருவடிதான் என்ன பாவனம். பாவன சுத்தி ஆச்சாரத்தம், அந்த சுத்திக்காக வந்தோம். பாவனத்தை தாண்டி அது சுத்தி மட்டும் இல்ல சாமி, போக்கியமா இருக்குன்னு, போக்கியம் இருக்கு, பரம போக்கியமா இருக்கு வந்து இல்லையா, அந்த அளவுக்கு. அதைத்தான் என்ன சொல்கிறார், விதரன்னு நியத்தம் விபூதும் இஷ்டாம். விதரன்னு நியத்தம் விபூதி, இரண்டாவது வரி பாருங்க. முதல் வரியில அனிசம்பஜதாம் அனன்யபாஜாம் சரணாம்போருக தார பொம்ஷாம் விதரம் நியத்தம் விபூதி இஷ்டாம் அப்படின்னா இந்த லோகத்தில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கிறார், அந்த லோகத்துக்கு செல்பவரும் கொடுக்கிறார். இது ரெண்டுமே உண்டா சுவாமி? ரெண்டும் உண்டு.
இந்த லோகத்துல இருக்கிறவாரும் கொடுக்கிறாரு, அந்த லோகத்தும் கொடுக்கிறாரு. இதைதான் தெரிவிக்கிறார் இங்க சுவாமி தெரிவிக்கிறார். அதாவது பொன்னுலகாலீரோ உமணமுழுதாலீரோ என்று என்றாற் போலே திருஷ்டாந்த எதை வேண்டுமான அதை அழித்துக் கொண்டு தென் திருவரங்கத்திலே பல்லாண்டாக எழுந்தொழிக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்தாராயிற்று. ஆழ்வாருடைய பாசனம் பொன்னுலகாலீரோ புவனமுழுதாலீரோ நன்னல புண்ணிலங்கால். இது தூது பாசனம். பக்ஷியை தூது விடுறார். பக்ஷியை தூது விடுறச்சே பக்ஷி கேட்கறது எதுக்காக தூது விடுறாருன்னா, என்னையும் பகவானையும் சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்க. அதுக்கு கடகசமாசிரயன்னு பேரு. பட்சிகள் தான் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் காலத்திலே. அதனால என்ன பண்ணா, அந்த பட்சியை தூது விடுறச்சே அந்த பட்சி போறது, நான் போயிட்டு வரேன், போய் சொல்றேன், இந்த மாதிரி பராங்குஷனை சமப்பட்டுருக்கா, அவரோட கறக்கணும், அவரோட சேவசாயின்னு சொல்லிடுறேன். சொன்னா எனக்கு என்ன கொடுக்குறேன்? இன்னைக்குமே எங்கேயாவது ஒரு காரியம் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது கூலி கேட்கணுமோ, சம்பாவனை கேட்கணுமோ, எனக்கு என்ன கேட்கிறேன், என்ன கொடுக்குறேன்னு கேட்டு அந்த பட்சி. அப்ப ஆழ்வார் சொல்ற பொன்னுலகாலீரோ புவனமுழுதாலீரோ, உனக்கு இந்த ரெண்டு விபூதியும் கொடுத்துருன்ட்டார். நெற்றி விபூதி என்ன, நீலா விபூதினா ரெண்டையும் கொடுத்துருன்ட்டார். நம்பில் அங்க விசாரிக்கிற ஆச்சரியமான திருவாய்மொழி அனுபவமே ஒரு தனித்தட்டு. மேல பார்க்க போறோம், மேல பார்க்க போறோம். இருக்கட்டும், அப்படிங்கிறது ரெண்டு விபூதியும் கொடுத்துறேன், நித்திய விபூதி நீலா விபூதி ரெண்டையும் கொடுத்துறேன்ட்டார். நம்பில விசாரிக்கிறார் சுவாமி, இவர் ஆழ்வார் திருநர் உட்கார்ந்துட்டு இருக்கார், இவருக்கு இந்த விபூதியே சாஸ்வதம் இல்ல, அந்த விபூதி வேற இவருக்கு கிடைக்க போறத ஒண்ணுமே இல்லையே. ஆழ்வார்ட்ட என்ன இருக்கு? அந்த புளிய மரத்து புத்த தவிர ஒண்ணு கிடையாது. இந்திரினி மூலதான்னு அதை தவறி விட்ட ஒண்ணுமே இல்லையே. என்னமோ இந்த விபூதியும் கொடுத்துறா. அந்த விபூதி என்ன எத்தையோ நினைக்காதீங்க, சொத்துன்னு அர்த்தம். பகவானுக்கு ரெண்டு சொத்துக்கள். ஒண்ணு இந்த லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய 7-14 லோகங்கள் கொண்ட அண்டகடாகங்கள், எத்தனை 10,000 அண்டகடாகங்கள் மிதந்திருக்கணும், அது அத்தனையும் ஒரு சொத்து. அதற்கு மேற்கொண்டு நித்தி விபூதி என்று சொல்லக்கூடிய நலவந்தமில்லதோ நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நித்தி விபூதி ஒன்று சொத்து, விபூதி பூதியோட சொத்துன்னு அர்த்தம். அப்படி இருக்க செய்து ரெண்டையும் கொடுத்துறேன்னு பட்சி சொல்லிட்டார். விசாரிக்கிறார் நம்பில்ல, இவரு என்னமா கொடுப்பாருன்னா ஒண்ணுமில்ல. அவரே அதுக்கு சமாதானம் ஒண்ணுமில்ல, பட்சி போய் சொல்லுமனும். சொன்னோன்னு பெருமாள் பயந்துட்டு ஓடி வருவார். ஓ, ஆழ்வாருடைய சமப்படுத்திட்டேன், பராங்குசனாகி பண்ணிருக்கப்படாது. உடனே வந்து பராங்குசனாகியோட விவாகம் நடக்கணும். நடந்துருத்தனா அப்ப அவர் சொத்து இவருக்கு வந்துருத்தனா என்னன்னா ரெண்டு பேருடைய சொத்து இதே சொத்து வந்துருக்கணும். அப்ப கொடுத்துடுறேன் பக்ஷிக்கு, இந்த பக்ஷிக்கு கொடுத்துடுறேன், பொன்னுலகாலீரோ புவனமுழுதாலீரோ கொடுத்துடுறேன்னார். மேற்கொண்டு விடல நம்பில்ல. சரி, இந்த விபூதியும் அந்த விபூதியும் கொடுத்தாச்சுன்னா இவ ரெண்டு பெருமானும் இந்த பராங்குச நாயகம் குர்த்தனம் பண்ணணுமோ, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, குர்த்தனம் பண்ணணும். எங்க இருந்து குர்த்தனம் பண்ணுவா? ரெண்டுத்தையும் அவாக்கிட்ட கொடுத்தாச்சே, எங்க இருந்து குர்த்தனம் பண்ணணும்னா என் பராங்குச நாயகன் பிரார்த்திப்பாரான் யார்கிட்ட? அந்த பக்ஷிக்கு. பக்ஷியே, உனக்கு நான் கொடுத்துட்டேனே இந்த விபூதி அந்த விபூதி கொடுத்துட்டேனே, எங்களுக்கு ஓரமா ஒதுங்கத்து ஒரு சின்ன குடிசை ஒண்ணு கொடுவேன். அந்த குடிசை கொடுத்தா அதுல ஏதோ நாங்க அப்படி நாங்க அப்படின்னு பண்ணிக்கிறோம் அப்படின்னு பிரார்த்தித்து பெறுவார்கள் தெரிவிக்கிறார். இதுக்கு இந்த விஷயம் சொன்ன பொன்னுலகாலீரோ புவனமுழுதாலீரோன்னார். சரி சுவாமி, ஆழ்வார் இந்த மாதிரி சொல்லுவாரா? இந்த லோகத்தையும் அந்த லோகத்தையும் சொல்லுவாரான்னா ஆழ்வாரா சொல்லல. நாயிகா பாவம் வந்தபடியாலே அதை பூர்ணமா சொன்னாரு, ஆழ்வார் சொல்ற. அதே போல இப்ப மாறன் அடிபணிந்தவர் சுவாமி ராமானுஜர். அப்ப அவர் சொன்ன மாதிரி இவர் சொல்ல, இந்த லோகத்தையும் கொடுக்குறேன் அந்த லோகத்தையும் கொடுக்குறேன் அதெல்லாம் சொன்னாருன்னா சொல்லவே இல்லை. அதான் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல? ஆழ்வார் சொன்னது நாயிகா பாவத்தை சொன்னார், இவர் சொல்றது நாயிகா பாவத்தை சொல்ல. அப்ப என்ன சொன்னார்? இந்த லோகத்துக்குண்டான அனுபவம் அந்த லோகத்துக்குண்டான அனுபவம் தெரிவிக்கிறார். இரண்டையும் தருகிறேன் தெரிவிக்கிறார் இல்லையா? அதான் சரி சுவாமி, ஏன் இந்த ரெண்டையும் தருகிறேன்னா அவளை அழிஷன் வந்து அவளுக்கு தேவையானது கொடுத்தா தான் மேற்கொண்டு, அதற்கும் மேற்கொண்டு அதுக்கு மேல தேவையான இது பண்ணா ஐஸ்வர்யார்த்தி பிரார்த்திக்கிறான். 7 நிலத்தில் இது கைவல்யார்த்தி பாசனம். அதே போல ஐஸ்வர்ய முதல்ல பகவல்லாபார்த்தி வாழாற்பட்டின் வள்ளீரேன். ஐஸ்வர்யத்து அண்டக்குலத்துக்கு அதிபதியாக அண்டக்குலத்துக்கு அதிபதியான அண்டாதிபதையே நமகா அசுர சஸ்திரவே நமகான பிரார்த்திக்கிறான் ஐஸ்வர்யார்த்தி. அதை கொடுக்குறார். கொடுத்ததுக்கு அப்புறம் இது சுவாஸ்பதம் இல்லையேன்னு திரும்பி வராந்து. அதே போல இங்க நித்தி விபூதி என்ன லீலா விபூதி என்ன ரெண்டுமே சுவாமி நிர்வாகம் பண்றபடியாலே சுவாமி கொடுக்கிறார். நிர்வாகம் பண்றாரா சுவாமி? இன்னைக்கு பிரத்யட்சமா அது நடக்கிறது. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும்
எங்கேயோ வியாக்கியானத்துல அவ எழுதி வச்சுட்டான்னு மட்டும் இல்ல, அவ வியாக்கியானத்துல எழுதது பிரத்யட்சமா நடந்த விஷயத்தை தான் அவ எழுதியிருக்கா. அதைத்தாடிய சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நிச்சய பூஜை நிலா பூஜை அவரதுதான், அவரதுதான். 10 நாள் உற்சவத்துல நிச்சயமே மங்களாசாசனம் பண்றார். நீங்க ஸ்ரீபெரும்புதூர் போனீங்கன்னா இப்பதான் நடந்தது. 10 நாள் உற்சவம் நடக்கிறதுனோ அவதார உற்சவம். அந்த அவதார உற்சவத்துல சாயங்காலம் 6 மணிக்கு எம்பெருமான எழுவார். அப்படியே ஏழி வாசல்ல வந்து 4 கால் மண்டபம் இருக்கும். வாகனம் 100 கால் மண்டபத்துக்கு முன்னாடி, அதான் அவதார ஸ்தலத்துக்கு 100 கால் மண்டபம். அந்த 100 கால் மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். அந்த 4 கால் மண்டபத்துல எழுவார். எழுந்ததுக்கு அப்புறம் அங்க நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, இரண்டுக்கும் மங்களாசாசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு இவர் காரியமே. நிச்சயமா நடக்கிறது. 10 நாளும் உண்டுது. ஸ்ரீவைகுண்டம் என்ன, மேற்கொண்டு திருவேங்கடம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய திருவரங்கம் என்ன, இவாளுக்கெல்லாம் பூர்ணமா மங்களாசம் ஆசியமா அங்க சுவாமி ஸ்ரீவைஷ்ணவ ரொம்ப ஆசியமா செய்வார். நின்னு கேட்கணும். நின்னு ஜெய 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 ஜெயராமானுஜா ஜெயராமானு இருக்கிறார் இல்லையா? அப்ப நித்திய விபூதி லீலா விபூதி இவருடைய சொத்தா இருக்க செய்தே. அதனால ரெண்டையும் கட்டாட்சிக்கிறார் இல்லையா? அதனாலதான் அவருக்கு உடையவர்னே பேரு அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அப்ப 2 விபூதியும் உடையவர் இல்லையா? சரி சுவாமி, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, இந்த 2ஐயும் நித்திய விபூதி லீலா விபூதியும் பகவான் கொடுக்கிறாரா, சுவாமி ராமானுஜன் கொடுக்கிறாரா? அவர்தானே காரணம் தியேயகா நதஸ்ய அப்பியதிகஸ்ய திருஷ்யத்தே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயன்னு சாஸ்திர விரோதரும் சொல்லியிருக்கு. தன்வப்பார் இழப்பன்னு சொல்லியிருக்கு. அவர் தான் சொல்ல நித்திய விபூதியான நீலா விபூதியான ரெண்டுக்கும் அவர் தான் நிர்வாககர். இவர் கொடுப்பாரா அவர் கொடுப்பாரா? இவருக்கு உடையவர்னு ஸ்தானம் இருக்கலாம், கொடுத்திருக்கலாம். இவர் தானே கொடுக்கறதுக்கு அவர் தானே கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். இவர் கொடுப்பாரான்னா ராமானுஜர் மோட்ச பிரதத்தம் அவருடைய தானேன்னா சரி, இவரால் கொடுக்க முடியுமா? ராமானுஜரால கொடுக்க முடியுமா? சுவாமி எவ்விதமா பகவந்தன ரூபா இவரால் கொடுக்க முடியும்னா இப்ப 2 விதமா அதை பார்க்கலாம். 2 விதமா பார்க்கலாம். அப்படின்னா ஒரு பாசனம் உபதேச ரத்தினமாலே ஞானமனுஷ்டானமே நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கபல திருமாமகள் குணம் தானே வைகுந்தம் தரும் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா? இப்ப அந்த குருவான இருக்கக்கூடிய ஆச்சாரியர் அறிந்தால்தான் கொடுப்பான் அப்படின்னு அந்த பாசனம் இருக்கு. நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் குணம் தானே வைகுந்தம் தரும்னு பாசனம் இருக்கு. அப்ப ஆச்சாரியனை அடைந்தால்தான், ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் கண்டிப்பா கிடைக்குன்னு தெரியுது. ஆனா இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, சுவாமி அப்படி பார்த்தா சுவாமி ஆச்சாரியனை அடைந்தாத்தான் கொடுப்பான்னு இருக்கு சுவாமி. அப்படி பார்த்தா ஆச்சாரியன் நிறைய பேர் இருக்காளா சுவாமி? இவர் ஒருத்தரே இல்லையே. அப்ப ஒவ்வொருத்தரும் அவாளுக்கு ஆச்சாரியால் சமாஷனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர் இருக்காளுன்னு அவருக்கு அதே பாசனம் தானே. ஞான மனட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த அவளுக்கு அது பாசனம் தானே. அப்படி இருக்கச்சு அந்த மாதிரி ஆச்சாரம் நிறைய பேர் இருக்காருன்னா இருக்கலாம். அது ஒண்ணு இல்லை. சரி, இப்ப அதை திருப்பி போடுறாங்க. இது கொஞ்சம் இந்த பாசுரத்தை திருப்பி போடலாம். எப்படி போடலாம்னா, ஒருவேளை ஆச்சாரம் இல்லாவிட்டார் அவர் கொடுப்பான மாட்டாரா? ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை சுவாமி, பகவான் கொடுப்பாரா மாட்டாரா? இதுதான் கேள்வி. இதை நம்ம தெரிஞ்சு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா கொடுக்க மாட்டான்னு வந்துட்டோம்னா அப்ப ராமானுஜ சம்பந்தத்தால் தான் கொடுக்கிறான்னு தன்னடியே கிடைக்கிறது. இல்ல சுவாமி ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னாலும் அவர் கொடுத்துருவார் அப்படின்னு வந்தா பரவாயில்ல. அந்த புரியத்துக்காக சொன்னேன். ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆத்துல கொஞ்சம் பணம் சிரமம். ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு 10,000 ரூபாய் அவர் கடன் கொடுத்தாரா இப்படியே ஃப்ரீயா கொடுத்தாரா வாங்கிட்டார். கல்யாணம் நல்லா முடிஞ்சிட்டு உடனே எனக்கு அந்த கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன். ஆனா இவர் 10,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. ஆட்சி ஆடு முடிஞ்ச உடனே ஒரு பத்திரிகையில எழுதிட்டார், நான் கொடுத்த பணத்தால் தான் கல்யாணம் நடந்ததுன்னு. இது உண்மையா பையா? அவர் 10,000 கொடுத்தது உண்மை, அவர் 10,000 ரூபாய் செலவழிச்சது உண்மை. அது உண்மையா பையனா? அந்த 10,000 ரூபாய் இல்லைன்னாலும் நடக்குமே சுவாமி, எப்படியோ ஒரு இதுல கடந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. அதே போல ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாலும் பகவான் கொடுக்க மாட்டாரன்னா வார்த்தை இருக்கே. அதே உதய சித்திரமாலே தன்குருவின் தாளிடைகள் தன்மில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தந்தால் செய்தாலும் அம்புயை கோன் இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டுகிறான். ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு.
தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய தன் குருவின் தாளினைகள், அந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த திருவடியை பத்தாமல், அந்த திருவடிகளுக்கு அந்த பூர்ணமான அபிமானம் இல்லாமல், அன்பொன்று இல்லாதார் அன்பு தந்தால் செய்தாலும் அம்புயை கோன். நான் ஆச்சாரன் அன்பு செலுத்தல, ஆச்சாரன் திருவடி பத்தல, ஆனா சமாஷணம் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளா பண்ணிப்போம், சமாஷணம் பண்ணிட்டேன், ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனா ஆச்சாரிய அபிமானம் பூர்ணமா எனக்கு இருந்து அவர் கைங்கரியம் பண்ணுமா, இதையும் பண்ணல. பண்ணா பேசாம என்ன பண்ணினேன், அங்க வேண்டாம் சுவாமி, ஆச்சாரன் திருவடி கைங்கரியம் வேண்டாம், நேர பெருமாட்டு வந்த. என்னன்னா இவர் தானே மோட்சம் கொடுக்க போறாரு. ஆமா, இவர்கிட்ட தானே போகணும். ஏன்னா மோட்ச இச்சே ஜனார்தனகா ஆரோக்கியம் பாஸ்கதாரிச்சேது சியபிச்சேது உதாசனாது சங்கராது ஞானமிச்சேது மோட்ச இச்சே ஜனார்தனான்னு சொல்லியிருக்கணும். அப்ப மோட்சத்தை ஜனார்தனால ஸ்ரீமன் நாராயணன் தானே கொடுக்க போறார். அவர் திருவடிக்கு கைங்கரியம் பண்றேன், அவர்கிட்ட அன்பு செலுத்துறேன், அவருக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தூச்சித சகல விதமான கைங்கரியம் பண்றேன், எனக்கு மோட்சம் உண்டா இல்லையா? இல்லைன்னு வாக்கியம் இருக்கு. ஏன் சுவாமி பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன்னா இல்லையே. பாரு, பாட்டை பாருங்க. தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லா, இது மணவாளமாவணி ஸ்ரீசுக்தி, பொய்யில்லாத மணவாளமாவணி. தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாத, அன்பு இல்லை, தன் குருவின் தாளினைகள் அன்பு இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை கோன். அம்புயை கோன் ஈஷி கொண்டு யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் பூர்ணமாக அன்பு செலுத்தி அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இன்பமிகு விண்ணாடு, விண்ணாடு இன்பமிகு விண்ணாடு, அந்த விண்ணாட்டுக்கு விசேஷம் ஆனந்தமான விண்ணாடான். தான் அணிக்க வேண்டுகிறான், அவருக்கு கொடுக்கறது விருப்பமே இருக்காதான், தான் அணிக்க வேண்டுகிறான். அப்புறம் என்ன பண்ணாரு, ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு, அவ ஸ்ரீவைகுண்டம் போக மாட்டான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா ஸ்ரீவைகுண்டம் இல்லை. ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா பகவத் சம்பந்தம் இல்லைன்னாலும் ஸ்ரீவைகுண்டம் உண்டு. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும், ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, பகவத் சம்பந்தம் இல்லை. இல்ல சுவாமி பகவான் இப்ப வடுகரம் ஸ்ரீவைகுண்டம் போயிருப்பார மாட்டாரா? மதுரை கவியார் நம்புவார் பத்தி வைகுந்தம் காண்பினேன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் வந்தா ஸ்ரீவைகுண்டம் நிச்சயம். இப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இல்ல சுவாமி, பகவத் சம்பந்தம் பூர்ணமா இருக்கு. அழிக்க வேண்டிய ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு இல்லையா? அப்ப நமக்கு என்ன தெரியுது, அப்ப ஆச்சாரியன் உத்தாலக ஆச்சாரியன் சுவாமி அவருடைய சம்பந்தம் இருந்தா, இவர் கொடுக்கிறாரா இல்லையான்னு வேற விஷயம். அப்ப இவருடைய சம்பந்தம் இல்லைன்னா மோட்சம் இல்லைன்னு தானே வருது. அப்ப இவர் கொடுக்கிறாருன்னு சொல்லலாமே, தாராளமா சொல்லிக்கலாமே, எந்த தவறும் கிடையாது. இவர் இல்லையே சுவாமி, நிறைய ஆச்சாரம் இருக்கா, அவ ஆச்சாரம் என்ன பண்றா, இவரைத்தான் காமிக்கிறான். அதனால இவளுக்கு உத்தாலக ஆச்சாரியன்னு பேரு. மற்ற ஆச்சாரியர்கள் உபகாரக ஆச்சாரியர்கள், உபகாரம் பண்றா. நமக்கு சமாசனம் பண்ணாரனோ தாமகா புன்றகா ததா நாமகா மந்திரோ யாகஸ்ய பஞ்சமகா, நமக்கு சமாசனம் பண்ண ஆச்சாரம் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ கொண்டு போய் எங்க போவா, அந்த ராமானுஜ திருவிழா கொண்டு போய் நம்ம சமர்ப்பிக்கிறா. அதான் அவ பண்ணக்கூடிய காரியமே இதுதான். நமக்கும் ராமானுஜத்துக்கும் உண்டான சம்பந்தத்தை அவ ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த சம்பந்தம் வந்தவனே அந்த ராமானுஜர் நமக்கு என்ன கொடுக்கிறார், உத்தாரகர். இவர் உபகாரகர், அவர் உத்தாரகர். அவர் நேரம் கொண்டு போய் சிவையில் கொண்டு போய் எம்பெருமானுடைய திருவிழா கொண்டு போய் சேர்க்கிறா இல்லையா? அதான் அம்பு வைக்கோன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான். ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு தெரிவிக்கிறார் இல்லையா? வேதாந்த தேசிகன் தெரிகிறார், ஏ திருவரங்கநாதனே, மோட்ச பிரதத்துவம் என்பது எம்பெருமான ஒருவனுக்கு அசாதாரணமான லட்சணமாயிருக்கு, இங்கனே சொல்லலாமோ? அவரே எழுதியிருக்கா பண்ணும் இது விருது அனங்கராட்சா சுவாமியுடைய வியாக்கியானம். மோட்ச பிரதத்துவம் இது எம்பெருமான் ஒருவனுக்கு அசாதமான லட்சணமா இருக்கு, இங்கனே சொல்லலாமோ? நிச்சிவபூதி செல்வத்தையும் சுவாமி அளிக்க வல்லாரோ என்று சங்கிக்க வேண்டாம். தத்தே ரங்கித நிஜபதி தேக்கி காதே காங்ஷி என்று ஞாச திலகத்திலே தேசிகர் படித்த வழியை சுவாமியின் நியமனம் இருந்தாலுடைய எம்பெருமான் தானும் முக்தி அளிக்க வல்ல நல்லேனே. தாபி இருத்தத்தும் தாத்ருத்த பரியமாகும் கொல்லப்படுவதுண்டே. அதனால் சுவாமியையே முக்தி பிரதாராக சொல்லத்தகும். என்ன தேசிகன் தெரிவிக்கிறார், ஏ திருவரங்கராதனே, உம்முடைய திருவடியை பற்றினாலும் ஸ்ரீவைகுண்ட எதிர்பார்த்திருந்தாலும் ஆச்சாரிய நியமனத்தை நீர் எதிர்பார்க்கிறீர். எதுவா இருந்தாலும் சரி, நம்ம ஆச்சாரிய சமாதானம் பண்ணிட்டோம், பன்னெண்டு ஆச்சாரண்ட கிட்டக்கையே போகாம பெருமாள் கைங்கி நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப தவறான கருத்து.
பெருமாள் கைக்கிலே பண்ணிட்டு இருக்கேன். சரி, அந்துத்து சுவாமி மோட்சத்துக்கு போறதுக்கு நாள் ஒத்துட்டு போன பெருமாள் என்ன பண்ண ஆச்சரணம் பாக்குறேன். பார்த்த உடனே அவனுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரு, ஒண்ணுமே பண்ணி எதுக்கு கொடுக்கணும்னு கேக்குறாரு. அப்பனா என்ன அர்த்தம் அதுக்கு? எதுக்கு வார்த்தை பண்ணுவோம்? அன்புதன்பால் இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டியிறான். இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டியிறான்னா அவருக்கு விருப்பம் இல்லை. எப்ப சுவாமி தன் சம்பந்தம் இருக்கே சுவாமி, நான் என் சம்பந்தம் ஒண்ணும் இல்லைன்ட்டாரு. என் சம்பந்தம் ஒண்ணும் இல்லை, அந்த சம்பந்தம் தான் முக்கியம். இருப்பம் இல்லை, இன்னாடு தான் அழிக்க வேண்டியிறான் தெரியுதான் வேதாந்தத்தில் இல்லைன்னா அப்பனா ஏன் அவர் இந்த சம்பந்தம் கொடுக்க மாட்டான், தன்னிடையே கிடைக்கிறது. அதான் ராமானுஜரே கொடுக்கிறான்னு சொன்னாங்க. இதில் ஒன்றும் தவறு. ஆபா ஞாத தசகத்தில் தேசிகத்தினுடைய கருத்தும் இப்படிப்பட்ட ராமானுஜனே என்ன பண்றேன், இந்த திருவரங்கரவாய திருப்பதிலே நிச்சயமாக இருந்து கொண்டு ஜெய 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 வெளிவேறின நித்தியம் யதீந்த சரணோ தபீய வக்ஷம் ஸ்ருதோமே சக்தம் நமோ பகவத்வா குணகீர்த்தனேஷு கிருத்தியஞ்சராஸ்து கரணேதி கரத்பயஸ்ய விருத்தியஞ்சரேஸ்து விமுகம் கர்ணத்ரயஞ்சன. தேவரியருடைய அழகான திருவடிகளே என்னுடைய ஸ்மிருதி இருக்கட்டும், எப்போதும் உன்னுடைய திருவடியிலே என்னுடைய ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். இதுவும் பிரார்த்திக்கிறது யாரு? மணவாளமாக பிரார்த்திக்கிறார். தேவரை திருவடியில எப்பவுமே என்னுடைய ஞாபகம் இருக்கணும், அதுக்கு தேவரை தான் அனுகிரகம் பண்ணணும்னு தெரிவிக்கிறார். தங்கு மனம் நீ எனக்குத்தா பிரார்த்திக்கிறாரனோ நம்ம தனியல்ல. அதே போல அப்படி இருக்க செய்து அந்த ஸ்மிருதி அவசியம் இருக்கணும். தனி உம்முடைய திருவடியை எப்படி நினைவிருக்கட்டும் என்கிறார் யார்? அந்த திருமேனிக்கு பிரதிநிதிக்காகிறது சரணாம் போரு. அதான் எடுத்துக்கிறார். சரணாம் போருன்னு சொல்றாருமோ இந்த அனிசம் பஜதாம் அனஞ்ச பாஜாம் சரணாம் போரு. அந்த திருவடிக்கு அந்த திருமேனிக்கு பிரதிநிதி தான் திருவடி. அப்ப திருவடியை சொன்னார் இல்லையா? அப்ப எப்போதும் அவருடைய மனம் திருவடிகளிலே ஈடுபட்டு இருக்கும். திருவடிகளில் ஈடுபடலையா? நான் உன்னையே உன்னுடைய பெயரையே சொல்ல வேண்டும், கைகள் உண்மையே சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட அனுகிரகத்தை தேவரீர் கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார். ஆக இந்த நாவை வைத்துக் கொண்டு ஜெய ஜெய ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜா அப்படின்னு பாடணும் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இந்த இதுல என்ன தெரிவிக்கிறா? ஆக ஸ்ரீரங்கத்திலே நித்தியமாக இரும்னு நம்பருமான ஆணையிட்டார். ஸ்ரீரங்கத்திலே நிச்சயமாக அதாவது ஜெயராமானுஜ ஸ்ரீரங்க தாம்னி நித்தியம். இந்த ஸ்ரீரங்க தாம்னி நித்தியம்னு இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல மட்டும்தான் நித்தியம் இங்கே இருன்னு சொல்லியிருக்காரு. ஏனைய 3 திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா, அங்க நித்தியம் இருன்னு ஒண்ணு வார்த்தை வரவே வராது. ஏன்னா அந்த பெருமாள் சொல்லல, இந்த பெருமாள் ஆணையிட்டு இருக்காரு. கயம் அர்த்தான சந்தானேசக அங்கேயே இருந்து இங்கே இரு, சரீரம் கீழே வரவருக்கு இங்கே இருன்னு ஆணையிட்டாருனோ. அதுக்கப்புறம் சுவாமி எங்கேயும் போல. அதனால்தான் இந்த ஸ்ரீரங்க தாம்னி நித்தியம் தெரிவிக்கிறார். இங்கே இருந்து கொண்டு ஆணையிட்டவர. அதனால அதே போல உடையவர் அந்த நிலையை இருந்து கொண்டு உபயபூதி நீர்தான் அப்படின்னு கொடுக்க சொந்தக்கார் யாரு? நித்திய விபூதி என்ன லீலாபிபூதி ரெண்டுத்துக்கும் சொந்தக்கார் சுவாமி உடையவர் தானே. அதனால கொடுத்தது மட்டும் இல்ல, அதற்கு மேல இந்த உபயபூதித்தை கொடுத்தது மட்டும் இல்ல, இங்கே இருன்னு வேற சொல்லியிருக்காரு. 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால அப்படிப்பட்ட ஜெயராமானுஜா அந்த ராமானுஜருக்கு மங்களாசாசனம் ஜெய ஜெய ஜெயன்னு இந்த முதல் ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார் அனந்தாழ்வான். ஆச்சரியமான ஸ்லோகம். அனிசம் பஜதாம் அனன்ய பாஜாம் சரணாம்பூர்க மாதரேன பும்சாம் விரதன்யதம் விபூதிமிஷ்டாம் ஜெய ராமானுஜ ரங்கதாம்னி நித்தியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப 2வது ஸ்லோகம். விபினோ விமதான் द्वितीय शक्ति कुलिसी भूय कुदिर्टिभि समेदान सकली गुरुते विपश्चिदीक्षा जय रामानुज शेषशैल श्रृंगे जय रामानुज शेषशैल श्रृंगे शेषशैल सिंह शेषाचலம் शेषशैल சிங்கன திருவேங்கடத்தின் உச்சியில் சொல்றோமோ, வடவேங்கட மாமலை உச்சின்னு ஆழ்வார் பாசுரம். அப்படிப்பட்ட திருவேங்கடத்தின் உச்சியில் அப்படி திருவேங்கடத்தில் ராமானுஜரே நீர் எப்பொழுதும் ஜெயிக்கிறீர், திருவேங்கடத்தில் நீர் எப்பொழுதும் ஜெயிக்கிறீர். ஆனா இங்க இருந்து கொண்டு ஜெயிக்கிறேன்னு அங்க சப்தம் கிடையாது. திருவேங்கடத்தில் நீர் எப்போதும் ஜெயிக்கிறேன், எப்போதும் ஜெயிக்கிறேன். யாரு? நன்கு கற்று தெரிந்த பக்தர்களாலே போற்றப்படுகிற தேவரீர் நன்று கற்று தெரிந்த. ஏன்னா சுவாமி நிறைய நவவித கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அந்த நவவித கிரந்தங்களே ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன,
முதலான கிரந்தங்கள் என்னன்னா வஜ்ராயுதத்தை போல இருக்கு. அந்த குலி குலசி பூயகா குலசி குலிசி குலிசிஹி பூயகா அப்படின்னா வஜ்ராயுதத்தை போல வல்லமைப்படுத்துது. இந்த பூமண்டலத்திலே வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்ட எங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவனுடைய நிலை அப்படியே வாழி 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 வாழின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கும். முதல்ல பதபதார்த்தம் பார்ப்போம். இரண்டாம் இதுல கொஞ்சம் அதை முன்னாடியே ஜாகிரதைப்படுத்துகிறேன். கொஞ்சம் ஸ்ரீபாஷ்ய விஷயங்கள் வருவதில்லை. அது வர்றதுனால என்னன்னா கொஞ்சம் நீங்க கவனமா கேட்கணும். இதுக்கு முன்னாடியும் அநேகமா எல்லாமே ராமானுஜ விட்டுதாய் பாசுரம் தான் எடுத்தோம். இங்க ஸ்ரீபாஷ்ய விஷயம் வரும். அநேகமா அந்த சூத்திரத்தெல்லாம் எடுக்க போறது கிடையாது. ஏன்னா ரொம்ப நாழியாயிடும். அப்ப என்னன்னா அதுக்கு உண்டான அர்த்தங்கள் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பூர்வபக்ஷி யாராரு மதங்கள்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட 4 மதங்களை எடுக்கிறார். அவளை கண்டிச்சிருக்கான்னு தெரிவிக்கிறார். அது மேற்கொண்டு வரப்படுது. இப்ப பதபதார்த்தம், அதாவது இந்த பூமண்டலத்தில் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் இருந்து கொண்டு ஜெய 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 ஜெயிக்கணும் தெரிவிக்கிறார். இதுல வேத பாக்கியர்கள் வேத குதிரிட்டுகள் 2 பிரிவு. வேத பாக்கியர்கள் வேத குதிரிட்டுகள் 2 பிரிவு. வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொள்ளாதவர்கள் பாக்கியர்கள். வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பர்த்தம் தெரிவிப்பவர்கள் குதிரிட்டுகள்னு பேர். நாமெல்லாம் வேதத்தை ஒத்துண்டு இருக்கோம். அவெல்லாம் வேதத்தை ஒத்துக்காதவர்கள் பாக்கியர்கள். அப்ப வேதத்தை ஒத்துண்டுக்காலே சுவாமினா குதிரிட்டுகள். ஏன்னா குதிரிட்டுகள்னா என்ன? வேதத்தை ஒத்துண்டு வேதம் இப்படிதான் சொல்லித்து, வேதம் இப்படிதான் சொல்லித்து, வேதம் இப்படிதான் சொல்லித்து அப்படின்னு அவ வேதத்துக்குண்டான உண்மையான அர்த்தத்தை மறைத்து தப்பான அர்த்தத்தை கொடுத்து இந்த லோகத்தாரை குழப்பி விடுகிறாள் இல்லையா? அவெல்லாம் குதிரிட்டிகள். குதிருஷ்டி, திருஷ்டினா பார்வை, குதிருஷ்டி பார்வை, நேர் பார்வை இல்லை, சரியான பார்வை இல்லை, அதான் குதிருஷ்டின்னு தெரிவிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அவர்களை நிரசனம் பண்ணினேனோ பாக்கியர்கள் என்ன குதிருஷ்டிகள் என்ன 2 பேரும் நிரசனம் பண்ணினேனோ அப்படிப்பட்ட நிரசனம் பண்ணின தேவனீர் வாழி 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 தெரிவிக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாருங்கோ, 2 பேருமே வேதத்துல ஒருத்தர் தான் ஒத்துக்கிட்டு 2 பேரும் ஒத்துக்கிறார். ஆனா அநேகமா எங்க போனாலும் 2 பேர் இருப்பா. பாக்கிய குதிருட்டின்னு இருக்கா இல்லையா? வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கொள்ளவில்லை. குதிருட்டின்னா ஒத்துண்டு என்ன பண்றாதுமா, பிரம்மத்துக்கு ஜெகத்காரணம் சொல்லி அந்த பிரம்மத்துக்கு கல்யாண குணங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த பிரம்மத்துக்கு திருமேனி இருக்குன்னு சொல்லி இது அத்தனையும் சொன்னோம். ஜெகத்காரண வஸ்து பிரம்மமே. அதே போல பிரம்மத்துடைய அவாப்த சமஸ்த காவன் அழிகைய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் பிரம்மமே. அந்த பிரம்மத்துக்கு திருமேனி எப்படிப்பட்ட திருமேனி? நீலமேனி ஐயோ நிறகொண்டது என்று அப்படிப்பட்ட திருமேனி இருக்கச்சே இதெல்லாம் ஒத்துக்கல. யாரு? குதிருட்டிகள் ஒத்துக்கலையணும். அப்ப இந்த பிரம்மம் சத்தியம், ஜெகத்து சத்தியம், திருமேனி சத்தியம், பிரத்யக்ஷம் சத்தியம், இதெல்லாம் ஒத்துண்டு இருக்க செய்து அவ ஒத்துக்காம என்ன பண்ணா அதான் விமதர்கள்னு பேரு. அந்த விமதர்கள் குதிருட்டிகள் அவர்களை பொடிபடி ஆக்கினான். அப்படிப்படி ஆக்கினார் இல்லையா? அந்த பொடிபடி ஆக்கின தன்மையைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அதாவது ஸ்ரீபாஷ்யம். அப்படிப்பட்ட ஏன் சுவாமி இதையே அங்க வச்சிருக்கார்? இதுக்கு முன்ன திருவரங்கத்தை பத்தி உபயபூதி நாதத்தம் சொன்னார். இப்ப திருமலையில பாக்கிய குதிருட்டுகளை நிரசனம் பண்ண விஷயம் சொல்றார். உபயபூதி நாதத்துவம் நீர்னு சொல்லி ஜெய ஜெய ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜன் அங்க மங்களாசாசனம். அது இப்ப நம்ம திருமலை வந்துட்டோமா? சேஷசைல சிங்கே, சேஷசைல சிங்கேன்னு இருக்காரியா? அப்ப அந்த சேஷாசனம் என்று சொல்லக்கூடிய திருவேங்கடமுடியார் இடத்திலே என்ன பண்றார்? பாக்கிய குதிருட்டுகளை நிரசனம் பண்ண அந்த ராமானுஜரே ஜெய 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 மங்களாசாசனம் பண்றாரு. ஏன் அங்க சொல்லணும்? ஏன் அதை திருவரங்கத்தில் வச்சுட்டு இங்கு உடையவரங்க சப்தத்தை கொண்டு போய் திருமலையில வச்சிருக்கலாமோ? ஏன் மாத்தினார்னா முதல்ல ஜெயிச்சது எங்கன்னா திருமலையில தான். என்னன்னா பண்ணும் முதல் சுவாமி ஜெயிச்சதே எங்கன்னா திருமலையில தான். இன்னும் ஸ்ரீபாஷ்யம் பூர்த்தியா வரவே இல்லை. வர்றதுக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டார். எங்க திருமலையப்பட்டு ஜெயிச்சாரா சுவாமி? ஆமா, அங்கேயே இருந்துட்டாரு. ஏன்னா இது சுதப்பிரகாசிகாச்சாரியர் ஒரு பெரியவர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. சுதப்பிரகாசாரி அவர் தெரிவிக்கிறார், இது சுவாமி எங்க போன உடனே முதல்ல வரமாட்டேன்னா, அப்புறம் வந்த உடனே முழங்கால் முடிச்சோடு போனதுக்கு அப்புறம்
போன உடனே அங்க இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் சுவாமிக்கு ஏதாவது மங்களாசாசனம் பண்ணலாம்னு அப்ப மங்களாசாசனம் பண்ணப்பட்டதுதான் முதல் கிரந்தம் என்னன்னா வேதார்த்த சங்கிரகம். உபனிஷத்துடைய வாக்கியங்களை அப்படியே பிழிஞ்சி ஸ்பெண்டீகரணம் பண்ணியிருக்கார் சுவாமி. எந்தெந்த உபனிஷத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ எதெல்லாம் அவளுக்கு சாதமா இருக்கணும். குதிரிட்டிகளுக்கும் அதே போல பாக்கியமா ஒத்துக்க போறது இல்லை. குதிரிட்டிகளுக்கு அவளுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை எடுத்து சுவாமி அவள் நிரசனம் பண்ணக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம் பண்ணதுங்கன்னா வேதார்த்த சங்கிரகம் என்கிற கிரந்தம் திருமலையப்பன் முன்னாடி உட்கார்ந்து எழுதப்பட்ட கிரந்தம் அல்ல அது. அந்த கிரந்தமானது மங்களாசாசனம் பண்ணணும்னு சொன்னா போய் நின்னுண்டு கையை கூப்பி கொண்டு கிடு சேமிச்சதுதான் வேதார்த்த சங்கிரகம். அதனால்தான் அந்த வேதார்த்த சங்கரத்துல குதிருட்டிகளை அழிக்கிறாரணும், நிரசனம் பண்றாரணும். அதனால்தான் பாக்கிய குதிருட்டிகளை நிரசனம் பண்ணக்கூடிய அந்த மங்களாசாசனம் எடுத்து திருமலையில வைத்தான்னு சுவாமி அனங்கராச்சாரிய காஞ்சி சுவாமி ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அப்ப ராமானுஜர் மூல கிரந்த திரிவேகரத்து விண்ணப்பம் செய்தான். அங்குதான் பாக்கிய குதிருட்டுகளை ஜெயிக்க ஆரம்பித்தான்னு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அங்க ஜெயிச்ச பாக்கிய குதிருட்டுகளை ஜெயிச்சாரு ஒண்ணு. ரெண்டாவது, இவன் திருமலை அப்பனே இல்லை, இவன் யாரோ அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். சுப்பிரமணியனும் சிவனும் அல்லது காளியோ என்னென்ன உண்டோ அவளுக்கு என்னென்ன பக்கத்துல ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கு. அந்த கஷேத்திரத்திலிருந்து எல்லாம் ஓடி வந்து இவா என்னென்ன உண்டு இன்னைக்கு நடந்துருதா, இன்னைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதான் பண்ணிட்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்க செய்து அவர்கள் என்னென்ன பண்ணவோ அதான் பண்ணிடணுமா. அதான் சகலி குருத்தான பொடி ஆக்கினார். அவ வாதம்லாம் என்னென்ன வாதம் பண்ணா, இந்த நாள் இவர் வந்து காளி, இவர் வந்து சிவன், இவன் வந்து சுப்பிரமணியன், என்னென்ன வாத கொண்டோ அதை சொல்ல இன்னைக்கு சில பேர்லாம் எழுதிட்டே இருக்கான். அது எல்லாமே பாபகோட்டியில போறவாதான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அதை ஸ்தாபிச்சாரணும், அப்ப ஜெயிச்சாரணும் அங்கேயும். அப்ப சக்கலி குறித்து அவளை பொடிப்படி ஆக்கினாரணும். அந்த பொடிப்படியாக ஆக்கினாருன்னா அப்பதான் அர்த்தம் இவன் ஜெயிச்சாருன்னு அர்த்தம். இவன் சிவனா ஸ்கந்தனா இவனா அவனான் இருக்கிற அந்த விபதர்களின் வாதங்களை எல்லாம் பொடிப்படி ஆக்கினார் இல்லையா, அதனாலேயே வச்சுக்கலாம். அதனாலே என்ன பண்ணாரு, அப்ப வாதம் பண்ணக்கூடிய தன்மையை அங்க வச்சுட்டார். வாதம் பண்ணக்கூடிய குதிருட்டிகள் என்ன, அதே போல இருக்கக்கூடிய பாக்ஷர் என்ன, அதை பொருத்தி அங்க வச்சுட்டார் அப்படின்னா. ஆனா இந்த குதிருட்டிகளை ஓட விரட்டினார்னோ எப்படின்னா, வைதிக பட்சத்தை ஒத்துக்கொள்ளாதவர் ரெண்டு பிரிவு, அநேகமா எல்லாத்துலயும் ரெண்டு பிரிவு இருக்கும் போது இருக்கு. வைதிக பட்சத்தை வைதிகன்னா சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய வைதிக ஒற்கொள்ளா ரெண்டு பிரிவு உண்டு. அதே போல குதிருட்டுகளுக்குள்ளே ரெண்டு பிரிவு உண்டு, பாக்கியர்களுக்கே ரெண்டு பிரிவு உண்டு, நமக்குள்ளே ரெண்டு பிரிவு இருக்கு. ஒன்னும் இல்லை, ஒன்னும் நல்லா சொல்லிக்கலாம். ரெண்டு பிரிவு இருக்கு. ஸ்மார்தாளுக்குள்ளே ரெண்டு பிரிவு இருக்கு, ஸ்மார்தாளுக்கும் ரெண்டு பிரிவு இருக்கு, வைஷ்ணவாளுக்கும் ரெண்டு பிரிவு இருக்கு. அநேகமா எங்க போனாலும் ரெண்டு பிரிவு இருக்கும் போல் இருக்கு, தெரியல. அது மாதிரி பெருமாளுக்கு ரெண்டு திருவிடி. ஆனா அந்த ரெண்டு திருவிடி இது பாவனத்துக்கும் போக்கியத்துக்கும் இப்பதான் பார்த்தோம். அந்த ரெண்டு திருவிடினா பாவனம் ஒண்ணு, போக்கியத்துக்கு ஒண்ணு. பாவனம்னா சுத்திக்காக ஒண்ணு, அனுபவத்துக்காக ஒண்ணு, பாவன போக்கியத்துக்கு. ஆனா பாக்கியர்கள் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொள்ளாதவர்கள். குதிருட்டுகள் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்டு தப்பர்த்தம் பண்ணுபவர்கள். அதுல ரெண்டு பேரு தன்னுடைய திவ்ய சுக்திகள், அந்த திவ்ய சுக்திகளே என்ன தெரிகிறார், அப்படி பிடிக்க அந்த திவ்ய சுக்திகளாலே ஒழித்து இந்த திருமலையிலேயே நித்தியஸ்ரீயாக தேவனை இருந்து கொண்டு ஜெய ஜெய ராமானுஜான்னு பூர்ணம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுகிறார். இந்த ஸ்லோகத்தில் மேலெழுந்தவாரியான்னு அர்த்தம். இப்ப ஸ்லோகத்துல யாரார நிரசனம் பண்றார், எப்படி நிரசனம் பண்றார், என்ன மாதிரியான வாக்கியங்கள் நிரசனம் பண்றார்ன்றது அப்படி ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன். ஏன்னா இது ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகத்துல பராசர பெற்ற பூர்ணமா எடுத்திருக்கார். அதற்கு முன்னாடி சுவாமி எம்பெருமானாரே பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் அணிந்திருக்கத்தானோ அந்த ஸ்ரீபாஷ்யத்துல எங்கெங்க எப்படி தரிசனம் பண்ணியிருக்கார். இத பிரதானமா வந்து சுவாமி அனங்கராச்சார சுவாமி, இது அவருடைய வியாக்கியானம். அனங்கராஜ் சுவாமி இது ஒரு 2-3 பாசுரம் ராமானுஜ பாசுரத்துல இதை எடுத்திருக்காரு. அது என்னன்னு பாக்கணும். இப்ப முதல்ல பதபதார்த்தத்தை எப்படி பிரிக்கிறான்னு பாக்கணும். ஏ ராமானுஜா விபசக்தி ஈட்சா துவதீய சுக்திகி குலிசி பூய புவி குத்ருஷ்டிபிகி சமோதான் விபதாத் சகலீ குருதே சேஷசைல சிங்கே ஜயா.
இதுதான் அந்த அந்த பாசுரத்துக்கு அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அன்வயம். எம்பெருமானாரே வித்வான்கள் போற்றத்தக்க தேவரீரது ஸ்ரீசுக்தியானது வஜ்ராயுதம் போன்ற எம் பூமியிலே குதிரிட்டுகள் உட்பட நமது பிரதிபட்சிகள் யாவரையும் முடிபடுத்துகின்றது. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஸ்ரீசுக்திகளை எழுதிய தேவரீர் திருவேங்கடமலை உச்சியில் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்தருள வேண்டும் தெரிவிக்கிறார். அதுக்கு மேல் பாக்கியா குதிர்ஷ்டியா இதுத்வே விபி என்று ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில் ஆழ்வான் அருளை செய்தபடி பாக்கியர்களும் குதிர்ட்டுகளும் இவ்வகுப்பினரான விபக்ஷர்களும் தமது திவ்ய சுக்திகளாலே கண்டி தொடுதலாகின்ற சுவாமி திருமலையிலே நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக காட்சி தந்துள்ள வேண்டும் என்று ஆய்விட்டுன்னு தெரிவிக்கிறார். இப்ப இதுக்கு உண்டான இல்லை என்ன, யாரு பாக்கியர்கள், யாரு குதிர்ட்டிகள்? ஆக மொத்தம் 17 மதங்கள் மேல கூட நம்ம பார்க்க போறோம். அதாவது முதல் ஸ்ரீயப்பதிப்படி 2வது பாகவதீஷம் திருவாமி காலட்சேபம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் வரப்போறது. அங்கேயும் பூர்ணமா தெரிவிக்கிறேன், இங்கேயும் தெரிவிக்கிறேன். இதுல ராமானுஜ நூற்றந்தாதிலே தர்க்கச்சமரரும் சாக்கிய பேய்களும் தாய்ச்சடையோன் சக்கட்ட சோம்பரும் சூனியபாதரும் நான்மறையும் நிற்க குறும்பசை நீசரும் மாண்டனர் நீநிலத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுஜ முனி போந்த பின்னே. இது பாசுரம். இந்த பூலோகத்திலே பொற்கற்பகமாக சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார். பொற்கற்பகம் இந்த பூலோகத்தில் சுவாமி ராமன் பொற்கற்பகம் அவதாரம் பண்ணார். சர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் சாய்ஷடையோன் சொக்கட்ட சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்பசை நீசரும் பாண்டனர். இப்ப யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கான்னு 5 வகையா பிரிக்கிறார். இந்த விஷயத்த கொஞ்சம் நிதானமா நீங்க கேட்கணும். 5 வகையா பிரிக்கிறார். இதில் யாருன்னு இந்த 2 பிரிக்கிறார். அதாவது எடுத்தது குதிர்ட்டுகளோடு கூடிய விபக்ஷர்கள் எடுத்திருக்கார். குதிர்ட்டுகளோடு கூடிய விபக்ஷர்கள் அப்படின்னா 2 பேர் தான். 2 பேர்னா 2 கோஷ்டின்னு அர்த்தம். 2 பேர்னா 2 கோஷ்டின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன இருக்கு, குதிர்ட்டுகளுக்குள்ள ஒரு வகையினர், இன்னொன்னு வகையினர். அப்ப குதிர்ட்டுகளுக்குள்ள ஒரு வகையினர் யார் சுவாமி? குதிர்ட்டுன்னா யாருன்னு பார்த்தோம். இப்ப இந்த ரெண்டு அர்த்தம் நீங்க அந்த மனசுல பிரதானம் வச்சுட்டு இருக்கணும். பாக்கியர்கள்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள், சாஸ்திரம் பிரமாணம் என்று ஒத்துக்கொள்ளாதவர்கள் பாக்கியர்கள் பேரு. குதிர்ட்டுன்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பான அர்த்தம் சொல்றாருனோ அவ குதிர்ட்டுன்னு பேரு. இப்ப குதிர்ட்டுல ஒரு வகைகள் யாரு? ஒரு வகை யாரு? மாயாவாதிகள். அப்ப அவ என்ன பண்ணா, சாஸ்திரத்தை ஒத்துண்டு அவ என்ன பண்ணா, தப்பான அர்த்தத்தை கொடுக்குறா மாயாவாதி. அதுக்கப்புறம் என்னது? தர்க்கச்சமணரும். தர்க்கத்தையே தர்க்க சாஸ்திரம் இருக்கு. தர்க்க சாஸ்திரத்தையே பிரமாணமாக கொண்டிருக்கக்கூடிய ஜைனர்கள் தர்க்கச்சமரரும். சாக்கிய பேய்களும், சாக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்தர். தர்க்கச்சமணர் என்றது சமணர்கள், ஜைனர். சமணர்கள்னா ஜைனர்கள். சாக்கிய பேய்கள் என்று சொல்லக்கூடிய சாக்கியர்கள் பௌத்தர். சாக்கியம்னு சொன்னா சங்கியா மதம்னு இருக்கு, சாங்கிய மதம்னு ஒண்ணு இருக்கு. அதை சொல்றாரோ சாங்கிய மதத்தை சொல்றாருன்னா வியாக்கியாத்தா அதை எடுக்கல. வியாக்கியாத்தா அதை எடுக்கல. ஏன்னா சாங்கியம் என்று சாக்கியம் அதை எடுக்கலாம். ஆனா இந்த வியாக்கியாத்தா சாக்கிய பேய்களும் பௌத்தரும் தான் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ஷடையோன் சொக்கட்ட சோம்பரும். தாழ்ஷடையோன் என்று சொல்லக்கூடிய பாசுபத மதம் சிவபெருமான், அதான் தாழ்ஷடையோன். சொக்கட்ட சோம்பரும் சூனியவாதரும். சூன்யவாதர்னா இவன் தான் மாத்தியமிகன்னு பேர். பௌத்தர்களுக்கு பௌத்தம் இருக்கணும், பௌத்த மதம். அந்த பௌத்த மதத்தை 4 வகை சிஷ்யர்கள் உண்டு. அந்த 4 சிஷ்யர்கள் இருக்கா இல்லையா, அந்த 4 சிஷ்யில 3 சிஷ்யருக்கு ஒரு வகை, 4வது சிஷ்யன் ஒரு வகை. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, தர்க்கச்சமணரும் கொஞ்சம் நிதானமா இருக்கும். தர்க்கச்சமரம் சாக்கிய பேய்களும். சாக்கிய பேய்கள் என்ற சப்தத்தாலே பௌத்த மதத்தை சொன்னார். அந்த பௌத்த மதத்துக்குள்ள இருக்கிறவர்கள் 4 அந்த 4 மாத்தியமிகன்னு ஒருத்தர் இருக்காருனோ அவனை தனியா எடுக்கிறார்.
சுவாமி பௌத்த மதத்துக்குள்ளே அந்த நால்வரும் சேர்ந்தவர் தானே? சேர்ந்தவர் தான். ஆனா அந்த நால்வரிலே மூவர் ஒரு கோஷ்டி, தனியா இருக்கணும் நாலாவது நபர் மாத்தியமிகன் ஒரு கோஷ்டி. ஏன்னா எப்படி ஒரு மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் எப்படி பிரிவினை உண்டோ, இந்த மதம் வேறு அந்த மதம் வேறு அப்படின்னு சொல்றோமோ, அதே போல பௌத்த மதத்துக்குள்ளேயே 3 சிஷ்யர்கள், முதல் 3 சிஷ்யர்களுக்கும் கடைசி 4வது சிஷ்யராக இருக்கக்கூடிய மாத்தியமிகன் என்கிற சிஷ்யனுக்கும் வெவ்வேறு மதத்துக்கு என்ன வேறுபாடு உண்டோ அந்த அளவுக்கு வேறுபாடு உண்டு. அதனால சுவாமி திருவரங்கத்துல என்ன தெரிவித்தார்னா, பௌத்த மதத்தை சாக்கிய பேய்கள்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சூனியவாதம்னு அந்த பௌத்த மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய 4வது சிஷ்யனாக இருக்கக்கூடிய மாத்தியமிகன், அந்த மாத்தியமிகன் சூன்யவாதன் அப்படின்னு எடுத்திருக்கார். என்னன்னு பின்னாடி பார்க்கணும். அதனாலதான் சொன்னேன் கொஞ்சம் நாடி ஆகுது. அது என்னன்னு கேட்குவாங்க. அப்ப தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் இதுக்கு சொல்ல வந்தேன்னா, சுவாமி 4 பேரும் ஒரே மதமா இருக்க சரி, அது ஒரே கோட்டில் சேர்த்திருக்கலாம்னா சேர்க்கப்படாது. ஏன் சேர்க்கல? என்ன 3 பேருடைய அபிப்பிராயம் வேறு. அந்த 3 பேருக்குள்ள அபிப்பிராய பேதம் உண்டு. குழப்பம் இல்லை சுவாமி, ஸ்ரீபாஷன் அப்படிதான் இருக்கும். 3 பேருக்குள்ள அபிப்பிராய பேதம் உண்டு. ஆனா அந்த அபிப்பிராய பேதத்தை காட்டிலும் 4வது நபராக இருக்கக்கூடிய மாத்தியமிகன் என்று சொல்லிய பூர்ணமா அந்த 3 பேருக்கு அப்படி எதிர்த்தட்டா இருக்கு. அதனால்தான் சூனியவாதன் வச்சிருக்கார். அதான் தர்க்கச்சமரம் சாக்கிய பேகம் தாய்ச்சலகம் சுக்கட்டகுரம் சூனியவாதம் தெரியும். சரி, அந்த அளவுக்கு பிரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருக்கு. இது பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜத்தர் புத்திரசகத்திருக்கிறார். யோகாச்சாரன், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், மாத்தியமிகன் 4 சிஷ்யர். யோகாச்சாரன், வைபாஷிகன், சௌத்ராந்திகன் 4. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவா. ஒவ்வொரு எல்லாம் நமக்கு நம்ம குரு பரம்பரை இருக்கணும். நாதமணி என்ன சொன்னாரோ உய்ய கொண்டாரதான், மணக்கால் நம்பியர் தான், அது அளவந்தார் தான், சுவாமி பெரிய நம்பியர் தான், ராமானுஜர் தான். அதெல்லாம் மாத்த பேருக்கு பேசிட்டு பேசி ஏற்க கண்டார்கள். அவா சிஷியல் அப்படி இல்லை. நாதமணி சொல்லி சிஷியர் உய்ய கொண்டார்களே அவர் மாத்திடுவார். நம்ம சம்பிரதாயத்துல மாறல, அவா சம்பிரதாயத்துல. அப்ப பௌத்தன் ஒண்ணு சொன்னார். அந்த பௌத்தனுடைய சிஷ்யன் முதல்ல யோகாச்சாரன், அவர் கொஞ்சம் மாத்தினார். அதுக்கப்புறம் யோகாச்சாரன் என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? அவருடைய சிஷ்யன் வைபாஷிகன், அவர் கொஞ்சம் மாத்தினார். அந்த வைபாஷிகனுடைய சிஷ்யன் யாரு? சௌத்ராந்திகன், அவர் இன்னும் கொஞ்சம் மாத்தினார். சௌத்ராந்திகன் சிஷ்யன் மாத்தியமகன், அவர் பூர்த்தியா மாத்திட்டார். இதுதான் பௌத்த மதம். எங்களுடைய புத்தர் இதைத்தான் சொல்ல வந்தார். ஆனா முன்னாடி இருக்கிறவெல்லாம் ஏன் நான் சொன்னதை சொல்லல? சொல்லணும். முன்னாடி இருக்கவரெல்லாம் நான் முன்னாடி 3 பேர் இருக்கணும். நான் சொன்னதை ஏன் சொல்லலைன்னா, எடுத்த இடுப்பிலேயே அப்படியே சொல்லியாச்சுன்னா ஜனங்க நம்ப மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு படிக்கட்டா 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 இறக்கி 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 கொண்டு வந்து என்னது? சர்வம் சூன்யம், எல்லாமே சூன்யம், எதுவுமே கிடையாது. சர்வம் சூன்யம், சர்வம் சூன்யம் என்று இதுதான் எங்க புத்தர் சொல்ல ஆரம்பிச்சார். ஆனா அதை நேரடியா சர்வம் சூன்யனா இந்த ஜனங்க எடுத்துப்பாளா? அது என்னமா சுவாமி சர்வம் சூன்யம் சொல்லிட்டு இருக்காரு, தப்பாச்சே, பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? அதெல்லாம் முதல்ல பிரத்யட்சத்தை ஒத்துண்டு அதுக்கப்புறம் படிப்படியா இறங்கி ஒண்ணுமே இல்லை சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் மாத்தியம். என்ன இவனுக்கு பேர் எழுதுமா? பிரச்சன்ன பௌத்தியன்னு பேர். பிரச்சன்ன பௌத்தியன்னா இந்த வேஷமிட்டு கொண்ட பௌத்தன் பேர். இது காட்டி பஞ்சகம்னு ஒரு கிரந்தம் உண்டு, சுவாமி குலத்தை அனுகரிச்சது. பாஷண்ட ஸ்மஷண்ட தாவதகன சார்வாக சைலாசனி பௌத்தத்வாந்த நிராசவாசரவதி ஜெயினேவ கண்டீரவக மாயாவாதி புஜங்க பங்க பர்வத்ரைவித்ய சூடாவணி ஸ்ரீரங்கேச ஜெயத். அதுவும் தேவரி வெற்றிக்குடி நாட்டக்கூடிய கிரந்தம் தான் அது. ஜெய 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 ஜெயன் ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயதே ராமானுஜோயம் முனிகி பாஷண்ட சண்ட கிரிகண்டன வக்ரதண்டா பிரச்சன்ன பௌத்த. அங்க வந்து பாருங்க, பிரச்சன்ன பௌத்தன். பிரச்சன்ன பௌத்தன்னா பௌத்தனாக வேஷமிட்டு கொண்ட ஒருத்தர். யார் சுவாமி? மாயாவாதிக்கு பேரு பிரச்சன்ன பௌத்தன் பேர். மாயாவாதிக்கு என்ன பேரு? பிரச்சனை. மாயாவாதி யார் சுவாமி? அத்வைத். அத்வைத்துக்கு தான் மாயாவாதின்னு பேரு. அதையும் பார்க்க போறோம், மேல பார்க்க போறோம். அப்ப எல்லாமே சுருக்கம் பண்ணலாம். அவர் என்ன பண்ணார்? பிரச்சனை. ஏன்னா பௌத்தன் எல்லாத்தையும் சூன்யம்னார். பிரம்மம் மட்டுமே உண்மை. என்ன பார்க்கணும்? பிரம்மம் மட்டுமே உண்மை சொல்றது. பௌத்தன் பிரம்மத்தை ஒத்துக்கல.
பிரம்மம் மட்டுமே உண்டு அத்வைத பட்சம். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இது வேதாந்த டிண்டிமகா. பிரம்மம் ஒன்னே சத்தியம். அத்தனை பிரம்மத்துக்கு குணங்கள் கிடையாது, பிரம்மத்துக்கு விபூதி கிடையாது, பிரம்மத்துக்கு திருமேனி கிடையாது, எதுவும் கிடையாது, லோகம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸ்ரீவைகுண்ட சுவாமி இல்லை, ஆதிசங்கர ஸ்ரீவைகுண்டத்தை ஒத்துக்கல. அவ பட்சம் பிரகாரம் அத்வைத பிரகாரம் எதுவுமே கிடையாது. நான் அடைய உங்களை பார்த்துட்டு இருக்கணும், நீங்க இல்ல. நீங்க அடியனை பார்த்துட்டு இருக்கணும், நானும் இல்லை. என்ன சுவாமி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னா இல்ல, அவ பட்சம் பிரம்ம ஒன்றே சத்தியம். அது ஏன் சுவாமி அவளுக்கு பிரச்சனை பௌத்தன்னுதுன்னா, பௌத்தர் என்ன சொன்னா எல்லாமே சூன்யம்னா, எதுவுமே கிடையாதுன்னா. இவர் ஒன்ன மட்டும் ஒத்துண்டார், பிரம்மத்தை மட்டும் ஒத்துண்டு மத்த எல்லாம் சூன்யம். பிரம்மத்தை மட்டும் ஒத்துண்டு மத்த எல்லாம் சூன்யா. அப்ப வேஷமிட்டு கொண்ட பிரச்சனை பௌத்தன் தெரிவிக்கிறார். இருக்கட்டும், அப்படி இருக்கச்சது தெரிவிக்கலாம். இப்ப முதல்ல பௌத்தனுடைய விஷயத்த பார்க்கணும். பௌத்த மத கண்டம் அப்படி எனக்கு பேசிட்டேன், சுருக்கமா சொல்ல போறேன். நிறைய சந்தேகங்களுக்கு வரலாம், இருந்தாலும் காலட்சம் முடிஞ்சது என்ன சந்தேகம் கேட்கிறேன். இப்ப பௌத்தன் 4 சிஷ்யா, வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமன். சுவாமி சகஸ்ரநாமம் சொல்ற மாதிரி சொல்றீங்க, இதெல்லாம் ஒண்ணு ஞாபகம் எல்லாம் ஒண்ணு வச்சுக்க வேண்டாம். நாங்க ஞாபகம் வச்சுட்டுதான் வேற வழி கிடையாது. காலக்ஷேபாதிகாரிக்கு இதெல்லாம் விடாது, பண்ணிதான். இப்ப 4 பேர் இருக்கையா, இந்த 4 பேர் சாமான்யமா நம்ம கொலுபம் வைக்கிறோமோ, கொலுபம் வைக்கிறச்ச தசாவதாரம் வச்சிருவோம். அதுல ஒரு சந்தேகம் வந்துடும், சுவாமி தசாவதாரத்தை புத்தாவதாரம் உண்டா இல்லையா? தசாவது புத்த, ஏன்னா சில பேர் புத்தரை கொண்டு வந்து வச்சுக்குவா, இதெல்லாம் சேர்த்துதான் சுவாமி. அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது, அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாதுன்னா ஏன்னா புது தசாவதாரம் வச்சுப்பா, அந்த மாதிரி கிடையாது. இது சொல்ல வந்த தசாவதாரம். ஏன்னா ஆழ்வார் சொல்றது, மீனோடு ஆமை கேழல் அறிகுறலாய் முன்னிமி ராமனாய் தானாய் பின்னிமி ராமனாய் தாமோதரனாய் கட்சியுமானே 10 அவதாரம் உண்டான நிலையை சொல்லிட்டார். நீ சொல்லணும்னா அப்படி இருக்கச்சே இது வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் 4 பேர் எடுத்துருக்கா. இப்ப முதல்ல வைபாஷிகன் என்ன பண்ணா, முதல் சிஷ்யன் அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் விட்டு கொடுத்தான். அவர் சொன்னதை கொஞ்சம் விட்டு கொடுத்தான். அடுத்த சிஷ்யன் சௌத்ராந்திகன், அவன் இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான். அடுத்த சிஷ்யன் 3வது சிஷ்யன் யோகாச்சாரன், அவன் இன்னும் விட்டு கொடுத்தான். அடுத்து 4வது இருக்கக்கூடிய சிஷ்யன் என்ன பண்ணா, சர்வம் சூன்யம், எதுவுமே கிடையாதுன்றான். இப்ப முதல் வைபாஷிகன் இருக்கானே, அவன் என்ன சுவாமி பண்ணினான்னா, இந்த ஜகத்தை உண்டுன்னு ஒத்துட்டான். முதல் சிஷ்யனாக வைபாஷிகன் இருக்கானோ, ஜெகத் வள சாஸ்திரத்தை ஒத்துக்கல. இவாளுக்கு பேரு பாக்கியர்கள். சைவ மதமே பாக்கிய மதம். சில விஷயங்கள்லாம் இருக்கு, வெளியில சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. சைவ மதமே ஏன்னா அது சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட மதம் அல்ல. மேல வச்சு சொல்றேன் இப்ப மேலே அதுவும் இருக்கும். இதெல்லாமே ஆகமத்தம் மதங்கள் 17 நம்பி எடுத்திருக்காரு. ஸ்ரீபாஷ்டி இத்தனை விசார் சுவாமியை பத்தி நம்ம அவர் சம்பிரதாய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு சுவாமி எவ்வளவு சிரமப்பட்டாரு அது நமக்கு தெரியவே தெரியாது. தெரியாது. அந்த இடத்துக்கு நம்ம போகல. அதை போகணும்னா ஒரு தடவையா ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கணும். அப்பதான் சுவாமி திருவடிக்கு இருக்கக்கூடிய வைபவம் கூட்டமா தெரியும். நாம என்னவோ சரி பிறந்த அவதார புருஷர் வந்தாரு சேமிக்கிறோம் போறோம் அப்படின்னு அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே வைபாஷிகர் ஜகத்தை உண்டுன்னு ஒத்துண்டான். அதாவது ஜகத்தை பிரத்யட்சமா பார்த்து உண்டுன்னு ஒத்துண்டான். பௌத்தனுடைய கொள்கையே பிரத்யட்சமா அனுமானம் தான் பிரதானம், சப்த பிரமாணம் கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். 3 பிரமாணங்கள், அந்த 3 பிரமாணங்கள்லே சப்தம் ஒண்ணு, இதெல்லாம் நம்ம யதீந்திரபத தீபிகால பார்த்திருக்கோம். சப்தம் ஒண்ணு, அனுமானம் ஒண்ணு, அதுக்கப்புறம் பிரத்யட்சம் நேரா பாக்குறோம்னா அது ஒரு பிரமாணம். அனுமானம்னா என்ன, எங்கேயோ புகை வந்துட்டு இருக்கு, அங்க நெருப்பு இருக்குன்னு அனுமானிக்கிறோம். அப்ப அனுமானத்துக்கு பிரத்யட்சம் ஏற்கனவே இருந்தா தான் அனுமானிக்க முடியும். அனுமானம் அது ஒரு பிரமாணம். 3வது சப்த பிரமாணம், வேதம். வேதைச சர்வேகி அகமேவே வித்யகன்னு அந்த வேதம் பிரமாணம், இது சப்த பிரமாணம் பேரு. இப்ப அந்த சப்த பிரமாணத்தை பௌத்தன் ஒத்துக்கல. அனுமான பிரமாணத்தையும் அதே போல பிரத்யட்ச பிரமாணத்தையும் ஒத்துண்டார். அப்ப இந்த ஜகத்து இதனால் உருவாக்கிடுது. அப்ப சப்தம் இருந்தா தான் வேதத்தை வைத்துக் கொண்டுதான் ஜகத்து ஸ்ரீமன் நாராயணன் ஜகத் காரண வஸ்துன்னு சொல்ல போனோம். அவன் அதை ஒத்துக்கலையே. அப்ப என்ன சொல்லுவேன், இந்த ஜகத் உருவாதற்கு எது காரணம்னா, எது காரணம், பரமாணுக்கள் காரணம். பரமாணுக்களால, அணுக்கள் இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றா பண்ணுவோம், அந்த அணுக்களால உருவாக்கப்பட்டது. இதுக்கு மேல ஜகத்தை பத்தி ஞானம் எல்லாம் எதுவும் ஏற்பட்டாலும் அது போயிடுனார்.
அதாவது அந்த ஞானம் வந்துட்டுன்னு வச்சுக்கேன், அந்த ஞானம் இருக்கு இல்லையா, இப்ப உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும், அடுத்த நிமிஷம் மறந்துடுவேன்னா அது எப்படி சார் மறக்க முடியும்? இன்னைக்கு காலக்ஷேபம் இருந்ததுன்னா அடுத்த வருஷம் கூட அந்த காலக்ஷேபம் நன்னா அடுத்தது நன்னான்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனா பௌத்தன் பிரகாரம் என்னன்னா, நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுனேன்னா அடுத்த நிமிஷத்துல அந்த விஷயத்த மறந்துடுவேன். ஞானம் க்ஷணிகம், க்ஷணிக விஞ்ஞானவாதம்னு பேரு. க்ஷணிகம். ஏன்னா இப்ப எங்க சுவாமி சொல்றார், நன்னாதான் இருக்கும், நான் அடியே சொல்லிலே இருக்கேன், நீ சொல்லிட்டே இருக்க, நீங்க மறந்து மறந்து போயிட்டு வச்சுக்கேன், அடியேன்னு கொஞ்சம் ஆனந்தம். நாங்க மறந்து போனா உங்களுக்கு ஆனந்தம், நாளைக்கு திருப்பி அதையே சொல்லலாம், திருப்பி புஸ்தகம் பார்க்க வேண்டாம், திருப்பி 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 அதையே சொல்லிட்டு இருக்கலாமா? ஓ நீங்க மறந்துட்டே இருக்காருன்னா, சுவாமி நேற்றுக்கு சொன்னதா நீங்க ஞாபகமே இல்லைன்னா திருப்பி சொல்றேன்ட்டு இதுக்கு சொல்ல பார்த்தனா இதைத்தான் சொல்றான். ஞானம் சாஸ்வதமா இருக்காது. எங்கேயோ யாரு அங்க 10 வருஷம் பத்ரியில ஒருத்தர் சேவிச்ச, அவர் 10 வருஷம் சீரகத்துல வந்தார், சுவாமி அங்க சேவிக்கிறேன்றார், அந்த ஞாபகம் இருக்கணும், அது இல்லைன்றான். அப்ப சனிக்க விஞ்ஞானம் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த நிமிஷம் அந்த ஞானம் இருக்காதுங்க, அது உடனே போயிடும் தெரிவிக்கிறாரு. போயிடும்னா அப்ப ஜெகத்தை பற்றி எந்த ஞானமும் சனிக்கம்ன்றாரு. நான் சனிகம் தெரிவிக்கிறா இல்லையா, இதுதான் சனிக்க விஞ்ஞான ஞானம் தெரிவிக்கிறார். அப்படித்தான். அப்ப சனிகம் நேற்றுக்கு இருந்த ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஞானம் வேறு, அந்த ஞானம் இருக்காதுன்னார் சுவாமி. இது பெரிய ஆபத்து. என் மனைவி பக்கத்துல இருக்கா, நேற்றுதான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கேன், தாலி கட்டியாச்சு, சுவாமி 10 நிமிஷம் கழிச்சு யார் மனைவி, இதான் உன் நிலை. அதுக்கு அவங்க என்ன பண்றான்னா சனிக விஞ்ஞானவாதம் சொல்லிட்டீங்கன்னா சனிகம். அப்பன்னா என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு என்ன சுவாமி சனிக ஞானம் அப்படிங்கிறா, அது ஸ்திரமானது கிடையாது, ஞானம் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். ஞானம் ஸ்திரமானது என்று நினைச்சா அப்படின்னா அந்த ஞானம் ஸ்திரமான சுவாமி சரியா இருக்கும், அது அதெல்லாம் மறந்து போகாது, நல்லா ஞாபகம் இருக்கும்னு நீ நினைச்சேன்னா சம்சாரம். ஞானம் சனிகம்னு புத்தி வந்துட்டுன்னா உனக்கு மோட்சம். என்ன சுவாமி அப்பனா என்ன, நான் மறந்துடுறேன் நான் நினைச்சுட்டேன் வச்சுக்கேன், எனக்கு மோட்சம். இது யாரு பௌத்தமுடைய இல்லை மோட்சம். எது சம்சாரம்னா மோட்சம் என்ற ஞானம் அத்தனையும் சனிக்கம். இந்த வினாடி பொழுது இருக்கக்கூடிய ஞானம் போயிட்டு வேற ஞானம் வந்துடும், அடுத்த வினாடி பொழுது இருக்கக்கூடிய ஞானம் போயிட்டு அடுத்த ஞானம் வரும். ஆனா அந்த மாதிரி தெரிஞ்சிட்டீங்கன்னா உனக்கு மோட்சம். இந்த ஞானம் நிச்சயம் நீங்க எஞ்சிட்டுச்சுன்னா உனக்கு சம்சாரத்தில் இருக்க வேண்டியதா சந்தானம். அப்ப ஞானத்தை நிச்சயம் என்றோ ஜெகத்தை நிச்சயம் என்றோ நினைச்சா அது சம்சாரம். ஜெகத்தும் நிச்சயம் கிடையாது, ஞானமும் நிச்சயம் கிடையாது, அது சம்சாரம். அப்ப ஞானம் சனிக்கன்னு புரிஞ்சு கொண்டா அதுவே மோட்சம், சனிக்க விஞ்ஞானவாதம் அப்படின்னு சொல்றார் சுவாமி. எம்பெருமான விசாரித்தார். சரி அப்படின்னா பிரத்யட்சத்துக்கு நான் பிரத்யட்சமே இவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேனே சுவாமி, இவெல்லாம் காலட்சேபம் கேட்கறாள் சுவாமி, இதுக்கு என்ன பதில் சொல்லியானா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பத்ரியில பார்த்தோம்னா திருப்பி திருவரங்கத்தை பார்த்தோம்னா அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேனே, அதுக்கு பிரத்யவிஜானு பேர், அதுக்கு பிரத்யஜானு பேரு. அப்படி இருக்க ஞாபகம் வச்சுக்கணும், என்னைக்கோ ஏதோ ஒன்ற அந்த சன்னிவேஷத்தை பார்த்தத ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். அப்படி இருக்கச்சு அவருடைய கை என்ன கால் என்ன திருமுக மண்டலம் என்ன அதெல்லாம் பார்த்து ஞாபகம் வச்சிருக்கணும். அந்த பிரஜ விசாரணும் ஏற்கனவே இருந்ததை ஞாபகம் வைத்துக் கொண்டா இல்லையா, அதை சொல்றச்சு அந்த சனிக விஞ்ஞானவாதத்தால் இது நடக்கவே முடியாது. ஞானம் சனிகமாக இருந்தா நேற்றைக்கு பார்த்தது இன்னைக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்? ஞானம் சனிக்கம்னு நீ சொல்லிட்டு இருக்கியே, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த ஞானம் இந்த ஞானம் இருக்காதுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தது ஞாபகம் வச்சுட்டு இருக்கனே, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எனக்கே சிறு வயசுல ஓடி ஆடி இருப்பேன், சிறு வயசுல ஏதோ பண்ணியிருப்பேன், சிறு வயசுல குடும்பம் எல்லாம் பண்ணிருப்பேன், அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருதணும். என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருக்க செய்து அப்ப இந்த மாதிரி காலட்சேபம் எடுத்து ஆச்சாரிய சமாசனம் பண்ணிட்டது எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க போனோம். அப்படி இருக்க செய்து நீ என்னமா அதை சொல்லலாம், ஞாபகம் வராதுன்னா சனிக்க விஞ்ஞானவாதம் சுவாமி அது சொல்லாதே சொல்லாதான். சர்வதா அனுபபத்தி அதிகரணம்னு ஸ்ரீபாஷத்துல சர்வதா அனுபபத்தி அணிவதன் அப்படின்னாரு. இது ஒவ்வொன்னா சொல்லி வரச்சே முதல்ல கடைசியா மாத்தியமிகன். இந்த மாத்தியமிகனை தான் 3வது அதிகரணத்தில் நிரசிக்கிறார். 3வது அதிகரணம் சிவாட்சியம் என்பது 156 அதிகரணம், 545 சூத்திரங்கள், 4 அத்தியாயங்கள், 16 பாதங்கள். இது பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துடைய வியாக்கியானம் தான் ஸ்ரீபாஷ்யம். அதாவது 4 அத்தியாயங்கள், 16 பாதங்கள், 156 அதிகரணங்கள்,
545 சூத்திரங்கள் இதோடு கூடிய சீவாட்டம். இப்ப இந்த என்ன தெரிவிக்கிறாருன்னா, இதுல பிரபலமான விரோதி இந்த 3 அதிகரணங்கள். என்னென்ன அதிகரணங்கள்னா, சமுதாய அதிகரணம்னு ஒண்ணு, உபலப்த் அதிகரணம்னு ஒண்ணு, சர்வதா அனுபபத்திய அதிகரணம்னு ஒண்ணு. அப்படின்னா இதுக்கு எதுக்கு அதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா, நீ சொல்றது ஒரு விதத்திலும் பொருந்தவே இல்லையே, ஒவ்வாமை வருதுன்னு கேட்கறது. அதான் சர்வதா அனுபபத்திய அதிகரணம். இதெல்லாம் 2வது அத்தியாயம் 2வது பாதத்துலதான் இந்த மதத்தவெல்லாம் நிரசனம் பண்றார். ஆச்சரியமானது. 2வது அத்தியாயம் முதல் அத்தியாயம் பிரம்மம், 2வது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம். முதல் அத்தியாயம் பிரம்மத்தை ஸ்தாபனம் பண்றது. அந்த பிரம்மத்தை ஸ்தாபனம் பண்றச்சே அதுக்கு என்னென்ன விரோதங்கள் வருது வர அது அவிரோத அத்தியாயம். அந்த 2வது அத்தியாயத்துலதான் 2வது அத்தியாயம் 2வது பாதத்துலதான் இந்த மதத்தவெல்லாம் அவர் நிரசனம் பண்றார். அதுல என்ன சொல்றாருன்னா, வைபாஷிகன் ஞானம் சனிகமாயிருக்கும், ஜெகத்து பிரத்யக்ஷ சித்தமாயிருக்கும் என்றான். யார் சொன்னது? யாரு? வைபாஷிகன். ஞானம் சனிகம், முதல்ல இருக்கக்கூடிய ஞானம் அது மாறி போயிடும். ஆனா பிரம் இந்த இதுக்கு இந்த லோகத்தை பார்த்துட்டு இருக்கணும், அது பிரத்யக்ஷம். முதல்ல சொன்னவன் முதல் சிஷ்யன் வைபாஷிகன், அவன் சொல்லிட்டான். 2வது வந்தவன் என்ன பண்ணுவான்? சௌத்ராந்திகன். கொஞ்சம் மாத்தினான். என்ன மாத்தினான்னா, ஜெகத் பிரத்யக்ஷம்னு எனக்கு முன்னாடி இந்த பெரியவர் சொன்னார், நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். பிரத்யட்சமா ஜெகத் நல்லா இருக்கு, தெரியறது சொன்னாருன்னு என்னுடைய பெரியவர், நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். என்னன்னா, இந்த ஜெகத்தை பிரத்யட்சமா பார்க்க வேண்டாம், அனுமானித்து தெரிஞ்சுக்கிறேன்டா. நான் உங்களை பாக்குறேன் சுவாமி, நீங்க இருக்கேன்னு நான் சொன்னேன். இல்ல சுவாமி, நீங்க அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறா, பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கிறேன். பிரத்யட்சம் என்ன தெரியாதுன்னா அதை அவங்க ஒத்துக்கல. 2வது சிஷ்யன். முதல் சிஷ்யன் ஜெகத்தை பிரத்யட்சம்னு சொன்னார், ஆனா ஞானம் மாறிண்டே இருக்கும். என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரேன். ஞானம் மாறிண்டே இருக்கும், இந்த லோகம் மட்டும் பிரத்யட்சமா இருக்குன்னு ஒத்துட்டார். இது முதல் சிஷ்யன். அவன் பேரு வைபாஷிகன் பேரு. 2வது சிஷ்யன் சௌத்ராந்திகன் என்ன பண்ணான்னா, இல்ல எங்க பெரியவர் கொஞ்சம் சொன்னார், ஜெகத் பிரத்யட்சம் இல்ல, அனுமானத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப முதல் சிஷ்யன் ஜெகத்தை பிரத்யட்சம் இல்லையா, 2வது சிஷ்யன் அனுமானத்தை ஒத்துக்கொண்டேன்னு சொன்னான். 3வது வந்த யோகாச்சாரம். யோகாச்சாரம்னா இந்த ஜெகத்து இல்லைன்ட்டு, இல்ல சூன்யம், இந்த ஜெகத்து கிடையாது, கிடையவே கிடையாது. முதல்ல ஜெகத்தை ஒத்துண்டாரு முதல் சிஷ்யன். பாருங்க எவ்வளவு மாறுபட்ட கருத்து வருது பாருங்க, ஒரே மதத்துக்குள்ளேயே. அதான் சொல்லிட்டு எவ்வளவு மாறுபட்ட கருத்து வருது. முதல்ல இருந்த வைபாஷிகன் என்ன பண்ணா, ஜெகத்து உண்மை ஆனா ஞானம் சனிக்கம் அப்படின்னாரு. 2வது சிஷ்யனாக இருக்கிற சௌத்ராந்திகன் ஜெகத்தை உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன், அனுமானத்தால உண்மைன்னு ஒத்துக்கிறேன்னு சொன்னான். அப்ப ஆனா ஞானம் சனிக்கணும். 3வது வந்தான். 3வது வந்து என்ன சொன்ன? 3வது யோகாச்சாரம் என்ன பண்ணா, இல்ல சுவாமி, இந்த ஜெகத்து இல்லைன்ட்டு, ஜெகத்தை கிடையாது, ஜெகத்தை கிடையாது. முதல் சிஷ்யன் ஜெகத்தை உண்டுன்னு சொன்னான். 2வது சிஷ்யன் ஜெகத்தை அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னான். 3வது சிஷ்யன் ஜெகத்தை இல்லைன்ட்டான். அப்படின்னா அர்த்தம்னா, பார்ப்பவன், பார்வை, பார்க்கப்படுவது, பார்ப்பவன், பார்வை, பார்க்கப்படுவது, இந்த 3 கிடையாது. பார்ப்பவன்னா யாரோ ஒரு ஜீவாத்மா. பார்வைன்னா அவனால பார்க்கப்படுவது. அதுக்கு மேல பார்க்கப்படுவது அவன் பார்த்தது. இது 3மே இல்லைன்றான், எல்லாமே சொல்லினான். ஆனா ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கிறான், அதுவும் ஞானம். அந்த ஞானத்தை 3வது சிஷ்யன் பண்ணா, ஞானம் ஒத்துக்கிறேன். எப்படி ஞானம்? சனிக விஞ்ஞான ஞானம். சனிக்கம் ஞானம். சனிக்கம்னா என்னது? இப்ப இந்த க்ஷணம் இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த க்ஷணம் இருக்காது, மாறிடும். அது எனக்கு பேரு புது ஞானம் வந்துடும். அந்த ஞானம் போயிடும், புது ஞானம் வந்துடும். அந்த ஞானம் நீங்க சொல்றதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த அவனுடைய வாதம் அது அப்படின்னு சொன்னா 3 பேர் ஆயிட்டா. மறுபடியும் சொல்றேன் கேள்வி. முதல் வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன். வைபாஷிகன் முதல் சிஷ்யன், இந்த பிரத்யட்சமா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து உண்மை ஆனால் ஞானம் சலிக்கம்னு சொன்னான். 2வது இருக்கக்கூடிய சௌத்ராந்திகன் இந்த இந்த ஜெகத்தை நான் அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன்றான், ஆனா ஞானம் சனிக்கன்னு சொன்னான். அடுத்து 3வது இருக்கக்கூடிய யோகாச்சாரன் இந்த ஜெகத்தே இல்லை, பொய், கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்ப ஞானம் என்னன்னா ஞானம் சனிக்கம்னு சொன்னான். 4வது வந்தான் மாத்தியமிகன். அந்த மாத்தியமிகன் என்ன சொன்னா, இல்ல எனக்கு முன்னாடி 3 பெரியவர்கள் இருக்காரணும்,
அந்த 3 பெரியவர்கள் என்ன சொன்னார்னா, அவர் உண்டுன்னு சொல்லிட்டாரு, இல்லைன்னு சொல்லிட்டாரு, எல்லாம் அறிந்த வந்தாரு. ஆனா உண்மையா நான் சொல்றதுதான் என்னுடைய ஆச்சாரியன் பௌத்தன் புத்தர் இருக்காரே, அவர் இதைத்தான் பண்ணணும்னு பார்த்தாரு. இப்ப நான் அதை சொல்றேன். என்ன சொன்னா, அந்த ஞானமே இல்லைன்ட்டான். எந்த ஞானம்? சனிக விஞ்ஞான ஞானம் இருக்கணும், ஜகத்தி இல்லைன்னு 3வது நபர் சொல்லிட்டாரு. 4வது நபர் 4வது சிஷ்யன் என்ன பண்ணா, அந்த ஞானமே என்னது? அந்த சனிக ஞானம்னா ஒரு நிமிஷம் இருந்து ஞானம் அர்த்தம் போயிடுன்னு அந்த ஞானமே இல்லைன்ட்டார். இந்த என்னது? சர்வம் சூன்யம். பிரத்யட்சமாக உண்மைன்னு சொன்னது ஒண்ணு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப முதல்வராக அடுத்தது முதல்வராக இருக்கக்கூடிய வைபாஷிகன் சௌத்ராந்திகன். வைபாஷிகன் என்ன சொன்னா, பிரத்யட்சமாக ஜகத்து உண்மை, ஞானம் சனிகம். 2வது சௌத்ராந்திகன் பிரத்யட்சமா ஜகத்து உண்மை இல்ல, அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னார். 3வது நபர் ஜகத்தே இல்ல, ஞானம் மட்டுமே உண்மை. அந்த ஞானம் எப்படி பெரிய சனிக ஞானம். இப்ப இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த நிமிஷம் இருக்க சொன்னார். இப்ப 4வது வந்தார். இப்ப என்ன ஆயிடுத்து? அதுல இந்த லோகம் எல்லாம் பொய்னு 3வது நபரே சொல்லிட்டார். இப்ப 4வது நபர் மிச்சம் இருக்கிறதுனா அந்த ஞானம் மட்டும்தான். அந்த ஞானமும் இல்லைன்ட்டார். அப்ப ஞானமும் சூன்யம். இப்படி 4ஆ பிரிச்சுட்டா. அப்படின்னா சூன்யத்தாலே சூன்யமான அறிகை, சூன்யமான மோட்சம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சூன்யத்தாலே சூன்யம் என்ற அறிகை, சூன்யமான மோட்சம். நீங்க எழுதி பார்த்துக்கணும். சுவாமி நீங்க வேற ஏதாவது சொல்லலாம் சுவாமி, இதை போய் சொல்லிட்டு இருக்காரு. அவனுடைய வாதம் இது. சூன்யத்தாலே என்ன பண்ணும்? சூன்யத்தாலே சூன்யம் என்ற அறிகை, சூன்யமான மோட்சம். அப்ப பிரமாணத்தையோ பிரமேயத்தையோ பிரமாத்தாவையோ எத்தையுமே ஒத்துக்கல. ஏதாவது நீங்க ஒத்துண்டானேன்னா நீங்க சம்சாரத்துல இருக்க வேண்டியதுதான், உங்களுக்கு மோட்சம் கிட்டாது. சரி, மோட்சம் சீமை குணம் அவனுக்கு உண்டா? அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா இது அத்தனையும் சனிகம் அப்படின்ற இல்லையா? அப்ப மோட்சம் என்ன சுவாமி? சர்வம் சூன்யம். சர்வம் சூன்யம், சர்வம் சூன்யம், சூன்யமான மோட்சம். சூன்யம்னா என்ன சுவாமி? ஒண்ணுமே இல்லை, அதான் மோட்சம். இப்படி கூட பேசுவார, பேசியிருக்காங்க, இன்னைக்கு இருக்கா. அந்த மதம் சொல்ல, அந்த மதத்துடைய கொள்கையை பேசிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. அவெல்லாம் என்ன பண்ணணும்? பிரச்சனை போகுதுன்னு சொல்லி வேண்டியது. எதுக்கு சொல்ல வந்த? அப்படி கட்சிது சனிக்கம் தெரியா? சர்வம் சூன்யம். இது நீ எத்தனை குழப்பி இருக்கிறாலும் உங்க குழப்பி வைக்கணும், அந்த குழப்பில இதுதான் அவனுடைய வாதம். இப்ப சுவாமி கேட்கிறேன். இப்ப நம்ம அந்த வாதத்தை நம்ம இல்லைன்னு ஆக்கணும். சுவாமி கேட்க அடி ரொம்ப சுருக்கமா சொல்றேன், பெரிய விசாரங்கள் இருக்கிறேன். ஸ்ரீபாஷ்யம் குறைஞ்சபட்சம் 4-5 வருஷமா தான் ஆகும். நிச்சயமே காலக்ஷமம் 3 மணி நேரம் பண்ணா கூட 4-5 வருஷமா தான் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது இப்ப இவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ சுவாமி கேட்கிறார் இவர்கிட்ட, மற்றதெல்லாம் வாதம் பண்ணி விட்டு பிரயோஜனம் இல்லை, பிரம்மம் உண்டு இது உண்டு அது உண்டுன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நீ சர்வம் சூன்யன்னு சொன்னேனும். யாரை பார்த்து? இப்ப அந்த மாத்தியமிகன் சொன்னானும். இப்ப 4வது சீசம் அந்த மாத்தியமிகரை பார்த்து நீ சர்வம் சூன்யன்னு சொன்னேனும். இந்த சொன்ன வார்த்தை உண்மையா பொய்யா? சுவாமி கேட்கிறார் எம்பெருமானார். நீ சர்வம் சூன்யன்னு ஒரு வார்த்தை சொன்னேனும், இந்த வார்த்தை உண்மையா பொய்யான்னு கேட்டார். இந்த கேள்வி நல்லா மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா இந்த கேள்வி மனசுல வாங்கிட்டாதான் சுவாமி எப்படி வாதம் பண்ணிருக்கான்னு தெரியும். நீ சர்வம் சூன்யன்னு சொன்னையே, அந்த சொன்ன வார்த்தை உண்மையா பொய்யா? சர்வம் சூன்யனா அதாவது எல்லாமே சூன்யம்னு சொல்லியணும். எல்லாமே சூன்யம், எதுவுமே கிடையாது, எல்லாம் சூன்யம். அப்ப இது உண்மையா பொய்யா? மேலும் நீ இந்த வாக்கியம் சொன்னாய் அல்லவா, இந்த வாக்கியம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கிறான் சுவாமி எம்பெருமானார். கேட்கறச்சே, ஏன்னா இந்த வாக்கியத்தை அவன் உண்மைன்னு என்றுதான் சொன்னா, பாருங்க, இந்த வாக்கியம் உண்மை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப ஏதோ சர்வம் சூன்யன்னு சொல்லியிருக்கானோ, ஏதோ ஒன்று மட்டும் சூன்யமற்ற தன்மை வந்துடும். ஒண்ணு உண்மையான வார்த்தை இருக்கு, இவன் சொன்ன வார்த்தை சர்வம் சூன்மைன்னு, அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை உண்மைன்னு வந்துடுத்தோம்னா, அந்த காலத்துல எல்லாம் இதை வைத்துக்கொண்டு, இந்த வாத பிரதிபாதை வைத்துக் கொண்டுதான் அநேகமா நீதிமன்றத்துல ஸ்ரீ வைஷ்ணவா தான் நிறைய பேர் இருப்பா. உண்மை அந்த தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் பொண்ணா. அதனால்தான் திருவாய்மொழி கேட்கணும்னாலும் ஸ்ரீபாஷ்யம் கேட்கணும்னாலும் தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் கொஞ்சம் வாசிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்துட்டோம் வச்சுக்கேன், இப்ப நல்லா புரியும்.
ஆனந்தமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஓ இப்படி எல்லாம் பண்ணியிருக்காலும் தெரியும். இப்ப நாங்கெல்லாம் கேட்கலாமா கூடாதான்னு கேட்டுறது. ஏன்னா இன்னைக்கு அநேகமா நிறைய பேருக்கு இல்லை. இருந்தாலும் நமக்கு என்ன ஆகணும், கொஞ்சம் நேரம் அதிகமா எடுத்துக்கும். வேற எதுவும் இல்லை, நேரம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம், இதுதான் காரணம். இதுக்கணும் அப்படி இருக்கச்சே இங்க தர்க்க இருக்குன்னு சர்வம் சூன்யன்னு சொன்னீங்கன்னு அந்த வாக்கியம் உண்மையா பொய்யா? அந்த வாக்கியம் உண்மையா? அப்ப அப்ப அவன் உண்மைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, சர்வம் சூன்யம் என்கிற நிலை இருக்கு இல்லையா, அதுல இருந்து சூன்யமற்ற தன்மை ஒண்ணு வந்துடும். அப்ப சர்வம் சூன்யம் வராது. அப்ப சர்வம் சூன்யம் வந்து பொய்யாயிடும். சரி, பொய்யாயிடும். ஒருவேளை இப்படி சொன்னோம், அது என்னமா நான் சொன்ன வார்த்தை உண்மை, நான் சொன்ன வார்த்தை உண்மை, உண்மையைத்தான் நான் சொல்லியிருக்கேன். சர்வம் சூன்யம் சொன்னான். சரி, அப்ப சர்வம் அப்ப நீ அப்படியே அவன் மாத்திட்டான். என்ன மாத்தினானா, நான் சொன்ன வார்த்தை உண்மைன்னு மாத்தினான், நான் பொய் சொல்றேன்னு உடனே சுவாமி கேட்கிறாரு. அப்ப நீ சொல்றதை பார்த்தா, நான் சொல்றதை பார்த்தா சர்வம் சூன்யம் என்பது கிடையாது போட்டிருக்கு. ஏன்னா நீ சர்வம் சூன்யம்னு சொல்லிட்டு நான் சொன்ன வார்த்தையும் உண்மைன்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்ப நான் சொன்ன வார்த்தையும் நீ சூன்யம்னு சொன்னாதான் சர்வம் சூன்யம் வரும். இல்லைன்னா சர்வம் சூன்யம் வராது. நமக்கு யோசனை பண்ணி பாருங்க. சர்வம் சூன்யம்னா இப்ப நான் சொன்ன வார்த்தையும் சூன்யம் வரணும். அப்ப நான் சொன்ன வார்த்தையும் சூன்யம் வந்தாதான் சர்வம் சூன்யம் வரும். இவனுக்கு என்ன பண்ணினா, நான் சொன்ன வார்த்தை பொய்ன்னு வந்து சர்வ சூன்யம் வராது. அதனால நான் சொன்ன வார்த்தை உண்மை சத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே சர்வம் சூன்யம் கிடையாது, கிடையாது. ஏன்னா உன்னுடைய சூன்யவாதம் ஏற்பட்டதில்ல. ஏன் சூன்யம்னா, நீ சர்வம் சூன்யம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை உண்மை சொல்றிய, ஒரு வார்த்தை சூன்யம் இல்லாம இருக்கிற சொல்லிய. உடனே சொன்னா பொய்ன்னு சொல்லிட்டான். இல்ல இந்த வார்த்தையும் வேணா. அப்ப ஒரு பொய்யான வார்த்தையால ஒரு உண்மையான வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? எந்த ரெண்டு விதத்திலயும் அடிபடுறது பாருங்க. ரெண்டு எது போறன்னா, யயாத்தின்னு அவனா யயாத்தி இங்கிருந்து ஜோதிஷ்டோமா பண்ணா சொர்க்கத்துக்கு போயிட்டார். போன உடனே இந்திரனுக்கு தன்னுடைய ஸ்தானத்துல இவனை உட்கார வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவரை எப்படியா கீழே தள்ளினு என்ன பண்ணாரு, அவர்கிட்ட என்னன்னு பேசி பார்த்தா ஒன்னும் சமாதானம் சொல்லல. அப்போ கேட்டார், கீழே நீ அங்க தார்மீகன்னு பெரிய கொடைவல்லன்னு கீழே இந்த லோகத்துல யார சொல்லுவா அப்படின்னு கேட்டான். இந்திரன் கேட்டுக்கான். இதுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும். சரியா சமாதானம் சொல்லியாச்சுன்னா இவன் இந்திரலோகத்துல இருக்கலாம். தப்பா சமாதானம் சொல்லனா அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுருவார், இந்திரலோகத்துல இருக்க முடியாது, மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வந்துட வேண்டியதுதான். இப்ப சரியா சொல்லணுமோ, ஏன்னா யார் தார்மீகன்னா கொடைவல்லன்னு யார் சொல்லுவார்னா இவனைதான் சொல்லுவார். இவனைதான் சொல்லி இந்த மாதிரி இந்த ராஜாதான் சொல்லுவார். அதனால இவருக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை. பொய் சொல்லி பழக்கம் இல்லாதபடியாலே என்னத்தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டா. உடனே உண்மை அது பொய் இல்லை. உடனே இந்திரன் என்ன சொல்றான், ஆத்ம பிரசம்சை பண்ணினை, உன்னை பத்தி நீயே பெருமையா சொன்னபடியால இந்த இந்திரலோகத்தில் உனக்கு இடம் இல்லைன்னு தள்ளிட்ட. உன்னை பத்தி நீயே பெருமையாக சொன்ன, ஏன்னா ஆத்ம பிரசம்சை பண்ணப்படாது, தன்னை பத்தி தானே பெருமையா பேசிக்கப்படாது. உன்னை பத்தி நீயே பெருமையா பேசினபடியாலே நீ இந்திரலோகத்தில் இருக்க லாய்க்கு கிடையாது, கேள்வி தள்ளிட்டா. சரி, இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கோ. இன்னொரு சரி, ஒருவேளை பொய் சொன்னு வச்சுக்க, வேற யாரையோ பார்த்து அவளைத்தான் தார்மீகன்னு சொல்லுவா, அவள் தான் தர்ம பிரபுன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லியிருந்தா வச்சுக்கேன் அப்படின்னு கேள்வி தருவார். ஏன் சுவாமி பொய் சொன்னான்னு தருவது. இப்ப எந்த விதத்துல பதில் சொன்னாலும் கீழே தள்ளிடுறானோ அதே போல இங்க இவர் நான் சர்வம் சூன்யம் என்று சொன்ன வார்த்தை உண்மைன்னு சொன்னாலும் அவன் மதம் பட்டுடும். சர்வம் சூன்மை என்ற வார்த்தை பொய்ன்னு சொன்னாலும் அவன் மதம் பட்டுடும். என்ன சுவாமின்னா, சர்வம் சூன்யம் பொய், நான் சொன்ன வார்த்தை பொய், ஆனா சர்வம் சூன்மை உண்மை. அப்படின்னா பொய்யான ஒரு வார்த்தையான உண்மையான வார்த்தை எப்படி சொல்லணும்? இவரே பொய், இவரால எப்படி உண்மையான வார்த்தை வராது. அதனால அது பொய்யாயிடுது. இல்ல சர்வம் சூன்மை உண்மை, நான் சொன்ன வார்த்தை உண்மைன்னு வந்துட்டோம்னா என்ன ஆகுன்னா, இல்ல சுவாமி, அப்ப சர்வம் சூன்மை என்ற சப்தத்துக்கு உன் வார்த்தை சேரலையே. உன் வார்த்தை சேர்ந்திருந்தா சர்வம் சூன்மை ஆயிருக்கணும். ஆயிருந்தா உன் வார்த்தை இருக்கப்படாது. நீதான் உன்னுடைய வார்த்தை உண்மைன்னு சொல்லிட்டேனும்.
அப்ப சர்வம் சூக்மம் இல்லையே, இப்படி சொல்லி ஆரம்பிக்க. இதைத்தான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் அப்போது விஷயங்கள் செய்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒண்ணு ரெண்டு இல்லைங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள் பிரம்மத்தை இன்னும் தெரிவிக்கிறார். கம்பரே தெரிவிக்கிறார். ஒன்றே என்றில் ஒன்றே யாம், பலவென்றுரைக்கில் பலவே யாம், பலவே யாம், ஆமென்றுரைக்கில் ஆமை யாம், இறையென்று கொரியாமன. பிரம்மத்தை பத்தி ஒன்றுன்னு சொன்னா ஒண்ணு, பலன்னு சொன்னா பல அப்படின்னு தெரிவிக்கிறாரு. உலனெனில் உலன் அவர் உருவம் உருவகள், உலனெனில் எல்லாம் அவர் உருவம் இவ்வுருவன், உலனன இளநன இவை குடமானவைகள் உலனிருத்தான். இதெல்லாம் அதாவது திருவாய்மொழி முதல் 10 பாசுரங்கள், முதல் 10 முதல் திருவாண்டி அநேகமா அதை முடிச்சுட்டோம்னா ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து ஒரு 10% விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் அடி ஆரம்பத்துல சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இந்த தர்க்கசாஸ்திரம், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் அந்த பகவதீஷிய காலக்ஷம் கேட்கறதுக்கு இன்னும் நல்ல ஆரம்பம் இருக்கணும். அப்படி இருக்கதான் உயர் வர உனக்கு சர்வ வேதாந்த சங்கிரகம் தெரிவிக்கிறார். அப்படிங்க சகல வேதாந்த தகவல் தெரிவிக்கிறார். நாஸ்தி பௌத்தன் எதை கேட்டாலும் நாஸ்தி நாஸ்தின்னு, அஸ்தின்னா இருக்குன்னு அர்த்தம், நாஸ்தின்னா இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆழ்வார் சொன்னார், நீ அஸ்தின்னு பிரம்மத்தை சொன்னா அது அஸ்திதான், நீ நாஸ்தின்னு பிரம்மத்தை சொல்லணும் அது அஸ்திதான். அஸ்தினா இருக்குன்னு அர்த்தம், நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அஸ்தினா இருக்குன்னு அர்த்தம், நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீ அஸ்தின்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம் தெரிஞ்சிருது. நீ நாஸ்தி, பிரம்மம் நாஸ்தி, பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லியானோ. அப்ப பிரம்மம் நாஸ்தின்னு சொன்னாலும் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிரம்மம் அஸ்தின்னு அர்த்தம். அப்படின்னா பிரம்மம் இருக்குன்னு அர்த்தம். அது என்னமா நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேனே, நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜெகத்தை உண்டுன்னு சொன்னாலும் உண்டு, இல்லைன்னு சொன்னாலும் உண்டு. உணர்வில் அது அவனுருவம் இவ்வுருவுகள், அவனுருவம் இவ்வுருவுகள் உலனில் உரம், அவன் உருவம் இவ்வுருவுகள். கண்ணார் பார்க்கக்கூடிய ஜெகத் அத்தனையும் பகவானுடைய சரீரம், அவனுடைய பிரகாரங்களா பகவானுக்கு உலனில் உணன். அவன் உருவம் நீ இல்லைன்னு சொன்னாலும் அவன் இருக்கான். அப்ப நான் இல்லைன்னு சொன்னா, இருக்குன்னு சொன்னா என்ன? இருக்குன்னு சொன்னா அஸ்திஸ்த விசிட்டனாய் இருப்பன் பிரம்மம். இல்லைன்னு சொன்னா நாஸ்திஸ்த விசிட்டனாய் இருப்பன் பிரம்மம். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். நம்ம என்ன, ஒரு வஸ்து இல்லை இல்லைன்னு சொன்னா ஓ இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. புரியத்துக்கு இங்க ஒரு கடிகாரம் வச்சிருக்கேன். இப்ப இந்த கடிகாரம் வச்சிருக்கணும், கடிகாரம் இந்த இடத்துல இருந்தது, இப்ப எடுத்துட்டு அங்கிருந்து எடுத்துட்ட உடனே இப்ப இந்த இடத்துல இருந்து கடிகாரத்தை எடுத்துட்டு வரணும் சுவாமி. இப்ப கடிகாரம் அங்க இல்லைன்னு சொல்லலாம், இல்லதான் வாஸ்தவம் தான். இப்ப அங்க இல்லைன்னு சொல்லலாம், தவிர லோகத்திலேயே கடிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதைத்தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்க இல்ல சுவாமி, இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப கடிகாரம் இல்லை, அங்க கடிகாரம் இல்லை, லோகத்திலே கடிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி அர்த்தம் வராது. லோகத்திலே கடிகாரம் அர்த்தம் வராது. ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொன்னோம், அந்த இல்லைன்னா இப்ப குடம் இல்லை, குடம் இல்லை சொன்னா குடம் இல்லை, என்ன பண்ணணும்? குடம் இல்லைன்னு சொன்னேன், குடம் இல்லைன்னு சொன்னா குடம் இல்லைன்னு அந்த குடம் இல்லை என்பது மட்டும் ஸ்தாபனம் ஆகாது, குடம் இருக்கு என்பதும் ஸ்தாபனம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். குடம் இல்லைன்னு சொன்னா குடம் இல்லை என்பது மட்டும் ஸ்தாபிக்கிறது அர்த்தம் இல்லை, குடம் இருக்குன்னு ஸ்தாபிக்கிறது அர்த்தம் ஆயிடும். ஏன்னா லோகத்துல குடம் என்று ஒன்று உண்டு, அது இங்கு இல்லை, இப்போது இல்லை, இப்படி இல்லை என்றுதான் ஸ்தாபிக்க முடியும். தவிர குடமே இல்லைன்னு சொன்னாலே குடத்தை ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். குடத்தை ஒத்துட்டுதான். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். நிறைய பேர் நாஸ்திகவாதிகள் என்ன பண்ணுவார், நம்ம கடவுள் இல்லை, கடவுளை நம்புறவன் முட்டாள், என்னென்னோ பேசுறான். இருக்கட்டும், அது அந்த கையில எழுதி வச்சிருவான், இதெல்லாம் எழுதி வச்சுட்டு வரணும். பிரம்மம் இல்லை, பிரம்மம் இல்லை, எதுவும் கிடையாது, கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். அவன் கிட்டக்க போய் கேட்கணும். என்னன்னு கேட்கணும், கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆமா ஆமா இல்லை. அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இவெல்லாம் சௌத்ராந்திகன், வைபாஷிகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் தான் இவெல்லாம். இன்னைக்கு சொல்ற வரலாம். இது சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே, எப்படி இல்லைன்னு சொல்ற? இல்லை 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 இல்லைன்னா சரி, இல்லை இல்லைன்னா என்னைக்குமே ஒரு வஸ்துவை இல்லைன்னு சொல்லணும்னா அது இருந்தா தான் இல்லைன்னு சொல்ல முடியும். இது நீங்க அடிப்படை, இதுதான் சுவாமி பிரதானமா எடுக்கிறார். ஒரு வஸ்துவை இல்லைன்னு, இப்ப யாரோ ஒரு அம்மா கோதைன்னு பேரு, கோதை அம்மாள் இங்க இல்லை அப்படின்னு சொன்னேன்.
கோதை அம்மாள் இங்க இல்லைன்னா கோதை அம்மாளேங்கிற வஸ்துவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இங்க இல்ல, வேற எங்கேயும் இருக்காங்க. அப்ப அப்ப அந்த அம்மாவே இல்லைன்னா அந்த வார்த்தையே வர வேண்டிய அவசியம் இல்லையே. எப்ப ஒரு வார்த்தை வந்து அதான் உலனில் உலன் அவன் உருவம் இவ்வுருவுகள். அப்ப எப்ப ஒரு வார்த்தை வந்துட்டோ அந்த வார்த்தை வந்தாலே அது இருக்குன்னு ஸ்தாபிச்சாதான் அந்த வார்த்தையே வரும். அதுக்கப்புறம் அந்த இருக்குன்னு ஸ்தாபிக்கக்கூடிய அந்த ஸ்தாபனம் என்றது என்ன ஆகும்னா, இங்கு இல்லை, இப்போது இல்லை, இப்படி இல்லை, இந்த பிரகாரத்தில் இல்லைன்னு ஒருமே தவிர வேற எங்கேயும் இருக்கு. அதே போல இப்ப ஒரு நாஸ்திகனை பார்த்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டியே, எதனால் நீ சொல்லிட்டு இருக்க? அதுக்கு இந்த மாத்தியமைக்கர் போல அவனும் சொல்லிட்டு இருக்கானே, இவெல்லாம் இன்னைக்கு உருவானால் அன்னைக்கே இருக்கா. அன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரணும். அன்னைக்கு பௌத்த காலத்துல உண்டு. பௌத்த காலத்து வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் இவெல்லாம் இருக்கா. இது சொன்னா இப்ப பிரத்யத்தை இல்லை சொல்லிட்டான், அனுமானம் பண்ணி சொல்லிட்டான், சர்வம் சூன்யம் சொல்லிட்டானோ. அதே போல இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற சுவாமி என்ன வரங்க என்னைக்கு எதனாலன்னா, ஏன்னா கடவுள் வந்து அவர் நன்னாக என்னன்னா அவர் வந்து சரியே கிடையாது. என்னன்னா அவர் திருடுறார், நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டார், பொய் சொல்றார், இதெல்லாம் கண்ணனுக்கு உண்டான ஒரு வார்த்தைகள். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதனால வந்து அவருக்கு சரி கிடையாது, தப்பா பண்றாரு, எல்லா பெண்ணையும் கல்யாணம் பண்றாரு அப்படி இந்த மாதிரி குற்றம்லாம் சொல்றாளுங்க. சொன்னாலும் அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, அப்படிப்பட்ட கடவுளை நீ அந்த கண்ணன் தானே அதெல்லாம் பண்ணணும். அந்த கண்ணனை உண்டுன்னு சொல்லி இந்த குற்றத்துல சொல்றாயா, அல்லது அந்த கண்ணனை இல்லைன்னு சொல்லி இந்த குற்றத்தை சொல்றாயா? கண்ணன் மேலதான் இவங்க குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. என்னென்ன குற்றம்? திருடினான், பொய் சொன்னான், அதே போல நிறைய பேரை பெண்களை கல்யாணம் பண்ணிட்டான், இந்த குற்றம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். ஆமா. அப்ப அந்த கண்ணனை உண்டுன்னு சொல்லி இந்த குற்றத்தை சொல்றியா, இல்லைன்னு சொல்லி இந்த குற்றத்தை சொல்றியா? இவன் இப்ப நாஸ்திகன். என்ன புரிஞ்சுக்கோ, இவன் நாஸ்திகன் என்ன? அதனால கண்ணனை இல்லைன்னு சொல்லித்தான் இவனுக்கு குற்றம் சொல்றேன்னு என்று சொன்னான்னா பாருங்க, நாஸ்திகன் கடவுள் இல்லைன்னு தானே சொல்லுவான். ஆஸ்திகன் தான் கடவுள் உண்டுன்னு சொல்லுவான், நாஸ்திகன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா ஆஸ்திகத்துக்குள்ளேயே கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு வர்க்கமும் உண்டு. ஆமா, நிறைய குழப்பமா இருக்கு நிறைய இருக்கு. சீபாஷத்துக்குள்ள போயிட்ட வச்சுக்கேன். ஆனா ஒரு தடவை சரி காலக்ஷேப அதிகாரியா இருக்கணும்னால கொஞ்சம் அதெல்லாம் தெரிஞ்சாதான் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே நாஸ்திகன்னா என்ன பண்ணா, அவன் கடவுள் இல்லைன்னு சொல்றான். ஆனா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கடவுள் வந்து கண்ணன் வந்து பொய் சொல்றான், திருடினான், நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றணும். இப்ப கண்ணனை ஒத்துண்டு இதை சொல்றியா, ஒத்துக்காம சொல்றியா? இவன் நாஸ்திகன். இவன் ஒத்துக்க மாட்டான். அப்ப ஒத்துக்க மாட்டான்னா இப்ப ஒத்துக்கலையே சுவாமி, ஏன் அந்த குற்றம் சொல்ற? தத்துவத்தையே ஒத்துக்கலையே, அந்த தத்துவத்தை நீ ஒத்துக்காம நீ என்னமா குற்றம் சொல்லலாம் அப்படின்னு அவன் மேல குற்றத்தை சுமத்தினோம். சொன்ன உடனே அவன் கொஞ்சம் சுதாரிச்சுட்டான். அப்ப வாஸ்தவம் தான், நான் இல்லாத தத்துவத்தை நான் ஏன் குற்றம் சொல்லணும்? நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கடவுள் போய் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், இதெல்லாம் திருடுனா அப்படின்னு சொல்லினா உடனே என்ன பண்ணா, கடவுள் உண்டுன்னு சொன்னான். நாஸ்திக் என்ன பண்ணா, கடவுள் உண்டுன்னு நீ எப்படி தெரிஞ்சுட்டேன்னு கேட்டு, உண்டுன்னு நீ எப்படி தெரிஞ்சிட்டோம், உண்டுன்னு நீ எப்படி தெரிஞ்சிட்டேன்னு எப்படி நீங்களா சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு, நீங்களா சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல நீ அனுமானத்தை தெரிஞ்சிட்டியா, இல்ல சப்தம் பிரகாரம் தெரிஞ்சிட்டியா? அனுமானத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பகவான அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்னா பிரத்யட்சம் இருந்தாதான் அனுமானம் பண்ண முடியும். பிரத்யட்சம் இல்லைன்னா அனுமானம் பண்ண முடியாது. அப்ப முதல்ல பிரத்யட்சமா பார்த்திருக்கணும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அது அனுமானம். அப்புறம் இல்லாத டயத்துல ஓ இப்படி இருக்கிறபடியால அது கடவுளா இருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கிறோம்னா, அப்ப அனுமானத்துக்கு பிரத்யட்சம் முக்கியம். அப்ப பிரத்யட்சமா பார்க்க முடியாது. அப்ப அனுமானித்தோ பிரத்யட்சமோ தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப சப்தம் ஒண்ணுதான் பகவானை தெரிஞ்சணும். உடனே என்ன சொன்னா, ஆமா சப்தத்தினால்தான் பகவானை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, உடனே சுவாமி சொன்னார், அந்த சப்தத்துல பகவான குணசாலின்னு சொல்லியிருக்கு. அவாப்த சமஸ்த காமன், அகிலகேய பிரச்சனேகன், சமஸ்த கல்யாண குணாத்மகன், இது இத்தனையும் சொல்லியிருக்கு. நீ இன்னமும் தோஷம் சொல்லிட்டு இருக்கியே, எந்த தோஷத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கு. அப்படி கட்சி அப்ப எந்த சாஸ்திரம் சொல்லித்தோ, எந்த சப்தம் சொல்லித்தோ, அந்த சப்தத்தை வைத்து கொண்டுதான் நீ கடவுள் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சப்தத்திலே இதெல்லாம் சொல்லியிருக்கே. அவன் சத்தியகாமன், சத்திய சங்கல்பன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். சொல்லி அவனுக்கு வழியே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நாஸ்திக வாசம் பேசுறான்னா
பகுத்தறிவுன்னு சொல்லுவா. பிரதானமா இதை எடுத்துக்குவான். அப்படியெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியாது. என்ன அர்த்தம்னு தெரியாம என்னன்னா பகுத்தறிவோடு பேசுறோம். இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாத்திருக்கலன்னா நீ பார்க்கலையோனோ அப்ப நீ ஏன் உண்டுன்னு சொல்ற? நீ அதை வைக்கிற எதுக்காக? வெய்ய வேண்டாமே. வெய்ய வேண்டாம் அவசியமே கிடையாது. வெய்யனால இருக்குன்னு ஒத்துண்டதான் வெய்ய முடியும், இல்லைன்னா வெய்ய முடியாது. இப்ப இருக்குன்னு ஒத்துண்டா எப்படி பிரத்யட்சமா பார்க்க முடியாது, அனுமானத்துக்கு தெரிஞ்ச முடியாது. சப்த பிரமாணம் தான். அப்ப சப்த பிரமாணம் தான் சொல்லியிருக்கேன். அபாப்த சமஸ்த காமன் அகிலேய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் அப்படின்னு தெரிவிக்கிறையா. உலனனில் உலன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உலனனில் அவன் அருவம் உருவுகள், உலனமை இளநமை இவை கூட வடவையில் உலனிரு தகவையோடு ஒடிவிலன் பறந்தேன் தெரிவிக்கிறியா அப்படின்னு. நீ அஸ்தின்னு சொன்னாலும் அஸ்திதான், கடவுள் உண்டுன்னு சொன்னாலும் உண்டுதான். நீ இல்ல சுவாமின்னு சொன்னாலும் அப்பவும் உண்டுன்னு தான் அர்த்தம். நீ உண்டுன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு. எதுக்கு சொன்னா நீ இந்த மாதிரி பேசினா சர்வத்தா நீ பேசுற வார்த்தை எதுவுமே கிடையாது. அப்பனா சூன்யத்தாலே சூன்யமான இடத்தை அடைவது சூன்யமான மோட்சம். இத யாரு? பௌத்தனுடைய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை அப்படியே கொண்டு வந்துட்டார் அத்வைத்தி. கொண்டு வந்து என்ன பண்ணார்? ஒன்னே ஒண்ணு ஒத்துட்டார். என்ன ஒத்துட்டார்? பிரம்மம் மட்டும் உண்மை. இதனால்தான் பிரச்சன்ன பௌத்தன். பிரச்சன்ன பௌத்தன். ஏன்னா அவருடைய சம்பிரதாயம் என்னன்னா, ஆனா ஆதிசங்கரர் சாமானியப்பட்டவர் இல்ல, மகா ஞானி. பெரிய ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல பல்கி பெருகி இருந்தது பௌத்த மதங்கள். ஒண்ணு ரெண்டு இல்ல, பல்கி பெருகி இருந்தது. பாரத தேசம் ஒண்ணு, அதே போல ஸ்ரீலங்கா தேசம் ஒண்ணு, இன்னைக்கு இந்தோனேஷியா எல்லாம் இருக்கிற எல்லாமே பல்கி பெருகி இருந்த பௌத்த மதங்கள். எல்லாமே சமஸ்கிருத பாஷை. எங்கப்பா இன்னைக்கு நீங்க கார்த்தால் நீங்க ரேடியோ திருப்பினா அந்த சீன தேசத்துக்கு வரும், சமஸ்கிருதமா படியும். என்ன சுவாமி வேதம்னா சொல்றா அப்படின்னா பௌத்த மத சாஸ்திரம். அப்படி பல்கி பெருகின்ற காலத்துல சாஸ்திரமே பொய்யுமோ என்கிற நிலைக்கு சாஸ்திரம் கீழே போயிடுத்து. அப்ப அதை உத்தரணம் பண்ணி கொண்டு வந்தார் மேல. பெரிய கைங்கரியம் ஆதிசங்கரன் பண்ணது. அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணார். அந்த கைங்கரியம் பண்ணினார். அந்த அந்த கைங்கரியத்தை தான் சுவாமி அவர் கொடுத்திருக்கார். அதை சமனே பண்ணிட்டார். அதற்கு மேலே அதுல இருக்கக்கூடிய சில அதுக்கு ஒரு கொள்கை சொல்ல கொடுக்கணும். அந்த கொள்கை என்ன பண்ணிட்டார்? அந்த மதத்து கொள்கையை அப்படியே கொண்டு வந்து, இப்ப நீங்க சில கட்சி மாறா பாருங்க. நானே புதுசா ஒரு கட்சியில இருந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சான்னா அந்த கட்சியுடைய கொள்கை என்னவோ அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்குவா, ஒன்னே ஒண்ணு மட்டும் மாத்திடுவா. அதைத்தான் பண்ண. அப்ப பௌத்த மதத்துல இருந்து அப்படியே சர்வம் சூன்யவாதம் எடுத்துட்டார். ஒண்ணு மட்டும் மாத்தினா பிரம்மம் மட்டுமே பிரம்ம சத்தியம், ஜெகத் நித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா. இது வேதாந்த டிண்டிமகான் தெரிவிக்கிறார். இது யாரு? தர்க்க இது பௌத்தனுடைய நிலை பார்த்தோம். அதே போல ஜெயினனுடைய நிலை. தர்க்க சமரரும் சாக்கிய பேய்களும் தாய்ஷடையோன் சொக்கொட்ட சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையம் நிற்க குறும்பசி நீசரும் மாண்டர். இத்தனை எங்குகிறார் அந்த திருவேங்கடத்திலே. ஜெயிக்கிறான் தெரிவிக்கிறார். என்னன்றது சாயங்காலம் பார்ப்போம். ஆழ்வாரம் பெருமானார்ஜிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அடிய முதலே சொல்லி. ஏன்னா அடிப்படையிலிருந்து போனா நன்னா புரியும். இருந்தாலும் அடிப்படையிலிருந்து போனோமா இதுவே கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடும். அதனால மேலிருந்து வரை சொல்லிட்டேன். சந்தேகங்கள் ஏதா இருந்தா அவசியம் கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானார்ஜி.